கலாம் ட்வின்ஸ் 5. ஸோ ம். நம்ம என்ன பார்த்தோம்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ஃபுல்லா ஆகார் சாரால் வரைக்கும் பார்த்தோம். ம். ம். ஸோ இங்க நடந்த ப்ராப்ளத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா வந்து நியாயப்பிரமாணத்துக்கு பின்னாடி ஏன் போனீங்க? நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? அது அந்த கம்பேரிசன்ல வந்து ஆகாரை பத்தி சொல்றாங்க. அடிமை ஆகார் வந்து ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா இருக்காங்க. கரெக்ட். நான் அதுவே சாராளோட வாக்குத்தத்தத்துல வர்ற பிள்ளைகளா நீங்களும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கடைசியில் சொல்லிட்டு சாரால் வந்து வாக்குத்தத்தின் அடையாளமா இருக்காங்க. ஸோ சாரால் தான் வந்து பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. அதனால அவங்களோட பிள்ளைகள் தான் இம்புரான பிள்ளைகள் சொல்லி பார்க்கிறோம். அடிமைக்குள்ள பிள்ளைகளை வந்து வெளியே அனுப்பு சொல்லும்போது அவங்க வாக்குத்தத்துக்கு கீழே கிடையாது சொல்லி பார்க்கிறோம். அந்த வகையில நம்ம வந்து தேவனுடைய அபிரகாமோட தேர்களா இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்தில் தேவ தேர்களா இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். ஒரே வந்து விடுதலை சொல்லி பார்க்கிறோம். யாரெல்லாம் வந்து கிறிஸ்துவின் விசுவாசிச்சு நிலைத்திருக்காங்களோ அவங்க வந்து ஃப்ரீடம்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால நீங்க வந்து திருப்பி அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போயிடாதீங்க சொல்லி சொல்றாங்க. முக்கியமா நியாயப்பிரமாணம் சொல்லும்போது இப்ப நம்ம நியாயப்பிரமாணம் இல்லை. இப்ப நம்ம இதை வந்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? பாவத்தை போக்கும் கிரியைகள். அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். நம்மளுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, இது யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்ப அந்த குழப்பம் இப்ப வந்து யார் நியாயப்பிரமாணத்தின் படி பண்றாங்க? யூத மக்கள் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றாங்க. அதே நேரத்தில் இப்போ மற்றபடி வேற பாவத்தை போக்கும் கிரியைகள் யார் பண்றாங்க? எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மதத்திலையும் சரி, எல்லா கிறிஸ்டியானிட்டிலையும் சரி, எல்லா இதுலயும் பாவத்தை போக்கும் கிரியைகள். ஓகே, பரிசுத்தமாகும் சொல்றதுதான் வந்து நோக்கமா இருக்கு. ஓகே, அதுல பெர்ஃபெக்ட் ஆகும். ஓகே, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது ஒருத்தரும் ஒரு நாளும் முடியாது சொல்லி போறோம். நம்ம கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போதே நம்மளுக்கு என்ன ஆகுது? எல்லா வித பாவங்கள், அந்த எண்ணங்கள் எல்லாமே என்ன ஆகுது? அந்த கான்சியஸ்னஸ் முதற்கொண்டு என்ன பண்றாரு? தேவன் வந்து சுத்திகரிக்கிறார். எதுக்காக? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் பண்றதுக்காக. சொல்லி நம்ம எங்க படிச்சோம்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில். சரி, இப்போ நம்ம அப்பனா யாரெல்லாம் வந்து மாம்சத்தை போக்கும் பாவத்தை போக்கும் கிரியைகள் பண்ணணும் சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? ஆவியில விசுவாசிக்கிறது காட்டிலும் என்ன பண்றாங்க? மாம்சத்தில் நீதி அடையணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க சொல்லி பார்ப்போம். கரெக்டா? அதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். விசுவாசத்தை காட்டும் அந்த எபிரேயர் ஹீப்ரூஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அவங்க விசுவாசிக்கன்னு பார்ப்போம். 9:14. ஓகே, ஒரு ஆடோட ரத்தமோ மாடோட ரத்தமோ வெளிப்புறமா ஒரு இருக்கிறது. ஓகே, பிடிக்கிற மாதிரி இருந்தா அவ்வளவு கிளீன் பண்ணுது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுதான்? நம்மள வந்து கான்சியஸ்னஸ் முதற்கொண்ட நம்மளுடைய ரத்த கிரியில இருந்து நம்மள வந்து முழுவதுமா நம்மள என்ன பண்ணுதான்? சுத்தி உள்ளுந்திரியங்கள், ஓகே, ஆவியா அந்த எண்ணங்களை சுத்திகரிக்கிறதா சொல்லுவோம். எதுக்காகனா ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் பண்றதுக்காக சொல்லுவாங்க. அது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? அந்த பிரச்சனை ஒரு வாட்டி நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? எவ்வளவு நிச்சயம். மனசாட்சியை சுத்திகரிக்கிறது எவ்வளவு நிச்சயம். அழுக்கெல்லாம் எல்லாத்தையும் நீக்கிறது. ஓகே, அந்த எண்ணங்கள் யோசனைகள் அது எல்லாத்தையும் நீக்கிறது எவ்வளவு நிச்சயம் சொல்லிப்போம். எதுக்காக? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்காக சொல்லிப்போம். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா விசுவாச கிரியை செய்யணும். அந்த மாதிரி சப்போஸ் நம்ம வந்து தப்பிதங்கள்ல விழுந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்? மனப்பூர்வமா நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்பி தேவனே இந்த இந்த காரியங்கள் நேற்று நீ கூட நீங்கட்டுன்னு சொல்லி கேட்கணும். ஓகே, சோ எப்படி பவுல் வந்து சொல்றாரோ என் கிருபை உனக்கு போதும் சொல்லி இயேசு சொல்றாரோ அதே போல நம்ம வந்து அவர்கிட்ட வேண்டுதல் செய்யணும் மனப்பூர்வமா சொல்றதுதான் நம்ம பாக்குறோம். அவருடைய
விலன் வந்து நம்ம பொண்ணு விலன்னு சொல்லிடுவாங்க. ம், ம், சரி. இப்ப பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல இருந்து நம்ம என்ன படிச்சோம்னா வந்து கலாத்தியர் 5:2 வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, நிறைய பேரு கலாத்தியர் மக்களை விருத்தசேதனம் கூட பண்ணிட்டாங்க. விருத்தசேதனம் பண்ணதுன்னா என்ன அடையாளமா இருக்கு சொல்றீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயாராயிட்டாங்க சொல்றது. அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, அப்படி அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா நீங்க கிருபையை விட்டு விழுந்துட்டீங்கன்னு சொல்லிடுவோம். இந்த காலத்துக்கு நம்மளுக்கு என்ன அடையாளமா இருக்கு சொல்றது, யாரெல்லாம் வந்து அந்த மாம்சத்தின்படி பாவத்தை போக்கும் கிரியைகளை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களோ, விசுவாச கிரியை செய்யறது காட்டிலும் அறிவிக்கிறது அந்த மாதிரி காரியங்கள் செய்யறது காட்டிலும் பிரச்சனை அவங்க வந்து தேவன் இயேசு கிறிஸ்து தேவையில்ல, என்னுடைய சுய நீதினால நம்ம வந்து சுத்தமாயிடுவோம், பரிசுத்தமாயிடுவோம் சொல்லி ட்ரை பண்றவங்க என்ன ஆயிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுவோட கிருபையில இருந்து என்ன பண்றாங்க, விழுந்துட்டாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அதெல்லாம் போட்டது 4ஆம் வசனத்துல அதே படிங்க. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் சொல்லி. அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்றதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு சொல்லி. அதான் 5ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். அதான் நம்ம நேற்று கூட பார்க்கணும். கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்துல நிக்கிறது தான் நம்ம பார்க்கணும். விழுந்துட்டாங்க, நம்ம நிக்கணும். எப்படி விசுவாசத்துல நிலைத்திருக்கிறது சொல்லுவோம். சோ அதனால சர்க்கம்சிஷனும் கிடையாது, அன்சர்க்கம்சிஷனும் கிடையாது. விசுவாசம் தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி போகிறோம். ஒன்லி திங் இஸ் கவுண்ட் இஸ் ஃபெய்த் எக்ஸ்பிரஸ் இட்செல்ஃப் த்ரூ லவ். அது அன்பின் நிமித்தம் நம்ம காமிக்கிற சொல்லுங்க. எப்படி காமிப்போம்? தேவனை அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், பிறரை அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், அதை சுவிசேஷம் மூலமா நம்ம காமிக்கிறோம். 2வது சபையின் பக்தி வேத்தியின் காரியங்கள் மூலமா நம்ம காமிக்கிறோம். லவ் யுவர் நெய்பர்ஸ். ஓகே, அதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். லவ் காட், லவ் நெய்பர்ஸ். தேவனை சுத்தம் செய்யறதா தேவன் அன்பு செலுத்துறது. நான் வந்து பிதா சுத்தம் செஞ்சு நான் அவரோட அன்பு நிலைத்திருந்தோம். நீங்களும் சுத்தம் செஞ்சு என்ன பண்ணுங்க, என்னோட சுத்தம் செஞ்சு நிலைத்திருங்க. ஓகே, எல்லா மக்களும் ரசிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம சத்தியத்தை நம்ம சொல்றதா நம்ம அவர் அன்பு செலுத்துறதா இருக்கு சொல்றோம். அதே போல நம்ம அடுத்தபடி நம்ம என்ன பண்ணணும், உன்னை நேசிப்பதுக்குள்ள பிறரை நேசிப்பையாகும். சகோதர சகோதரிகளுக்கு நம்ம சுவிசேஷம் மூலமாய், சுவிசேஷம் பக்தி விருத்தியின் மூலமாய் நம்ம அவங்களை பலப்படுத்துற காரியம் சபையின் பக்தி விருத்தி. 2 விஷயம் பார்த்தோம்ல, அந்த காரியம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா அவங்களே அன்பு செய்யறாங்க. விசுவாசம் 2 விதமா எக்ஸ்பிரஸ் ஆகுது சொல்றதை நம்ம பார்க்கணும். சரி, அது நம்ம எதுக்காக விசுவாசத்துல நம்ம நடக்கிறோம்? விசுவாசத்தை நம்ம காத்துக்கொண்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜீவகிரகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்காக ஜீவகிரகம் வைக்கப்பட்டது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவகிரகம் வைக்கப்பட்டது சொல்லுவோம். விசுவாசத்தை காத்துக்கொண்டாதான் நம்மளுக்கு ஜீவகிரகம் கிடைக்கும். விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தின் கிரியை செய்யணும். அதனாலதான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அது நம்ம அந்த ஆவியை அழைச்சிடாத அந்த விசுவாசத்தை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். சோ அப்புறம் பவுல் என்ன சொல்றாங்கன்னா 7ஆம் வசனத்துல இருந்து நம்ம அப்படியே பார்க்கலாம். படிங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற அக்கினியை அடைவான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஈஞ்சலா இருந்தாலும் சரி, செஞ்சது அது கேட்ட பலனை அடைவாங்க அவங்க சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாத உங்களை இந்த மாதிரி ஓட்டத்துல இருந்தே உங்களை வந்து விளக்கினது யாரு சொல்லும் போது ஒரு புளித்தமாவை என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் புளிப்பாக்கிட்டு சொல்ற மாதிரி அவங்களுடைய ஒரு அந்த அந்த ஒரு ஆள் வந்து என்ன பண்றான், எல்லாரையும் கெடுக்கிற மாதிரி வந்து கெடுத்துட்டாங்க. அது யார் மூலமா வந்ததோ அவங்க வந்து சமைக்கப்பட்டவங்க சொல்லி போகுது சொல்ற விஷயம். அதனால நான் உங்ககிட்ட கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், நீங்க மனம் திரும்பி சொல்றேன். படிங்க. சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியான நிறைய வசனம் படிச்சோம்.
அப்படியானால் சிலுவையைப் பற்றி வரும் இடறல் ஒழிந்திருக்குமே. ம். என்ன பார்த்தோம்? உங்களைக் யூதர்கள் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் பவுல வந்து எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். அவங்க மக்கள ஜெயித்து என்ன பண்றாங்கன்னா, ம்ஹ்ம். பவுலுக்கு எகென்ஸ்டா வந்து கல்லெறி வைக்கிறாங்க. ம். ஆ எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து துன்பப்படுத்துறதுக்கான காரியங்கள் ம்ஹ்ம். பண்றாங்கன்னு சொல்லுவோம். ம். ஈவன் பவுலுடைய கடைசி பிரயாணத்துல கூட பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். இவர் வந்து வித்தியாச சிந்தனை இல்லாத ஆட்கள கிரேக்கர்கள வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆலயத்துக்கு கொண்டு ம்ஹ்ம். வந்துட்டாங்கன்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து தண்டிக்கிறதுக்காக கொண்டு போறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் தான் ம்ஹ்ம். சொல்றாரு, நான் ரோமன்னு சொல்லும்போது, நான் சீசர் கிட்ட நான் அபயம் சொல்லும்போது, அங்க போயிடுறாங்க சொல்லிட்டு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். சாவடிக்கணும்னு சொல்லி நெறைய இடத்துல ட்ரை பண்றாரு. அதுக்காக ம்ஹ்ம். 40 பேர்கிட்ட என்ன பண்றாங்க? ம்ஹ்ம். தீர்மானம் எடுக்குறாங்க. அதெல்லாம் தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? ம்ஹ்ம். இல்லையே. பாருங்க. ஆக்ட்ஸ்ல 40 பீப்பிள் அதெல்லாம் கொஞ்சம் காமெடியா இருக்கும். ம்ஹ்ம். ஆ கில் பவுல். இல்லைன்னா ஆக்ட்ஸ் 23. ம்ஹ்ம். ம். 21ல இருந்து படிங்க. நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் சரி, சரி. 11 12ல இருந்து படிக்கிறீங்க. 12 ஆ. விடியற் காலமானபோது யூதர்கள் சிலர் ஒருமித்து, நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ம். புசிப்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக் கொண்டார்கள். ம். இப்படி சப்போர்ட் கட்டுப்பாடு ஆ. பண்ணிக் கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாயிருந்தார்கள். ம். அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியாக சபதம் பண்ணிக் கொண்டோம். ம். ஆனபடியால் நீங்கள் ஆலோசனை சகோதரரோடே கூடப் போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாதிபதிக்குக் காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. ம். அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனைக் கொலை செய்ய ஆயத்தமாயிருப்போம் என்றார்கள். ம். என்ன இந்த நடக்குது? ம். இந்த இந்த சற்பனையை பவுலினுடைய சகோதரி சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். ம். அப்பொழுது பவுல் நூற்றுக்கு அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த ம். வாலிபனை சேனாதிபதிகளிடத்தில் கூட்டிக் கொண்டு போகும். அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான். ம். அந்தபடி அவன் இவனை சேனாதிபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று ம். இருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்தில் கொண்டு போகும்படி என்னைக் கேட்டுக்கொண்டான் என்றான். ம். சேனாதிபதி அவனுடைய கைகளை பிடித்து தனியே அழைத்துக் கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல் நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள். ம். நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவனைக் கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதுமில்லை, குடிக்கிறதுமில்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்துக்கொண்டு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றான். ம். சேனாதிபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். பின்பு ம். அவன் நூற்றுக்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து, செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையில் ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், பவுலை ஏற்றி சேனாதிபதியாகிய பேலிக்ஸினிடத்திற்கு பெலிக்ஸினிடத்திற்கு பத்திரமாய்க் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னதுமன்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான். அதன் விவரமானது, கனம் பொருந்திய சேனாதிபதியாகிய பெலிக்ஸ் என்பவருக்கு
கலவுத்தீயு லிசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்யப் போகிற சமயத்தில் நான் போர்ச்சேவகரோடே கூடப் போய் இவன் ரோமர் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டுமென்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன். இவன் அவர்களுக்கு வேதத்திற்கடுத்த விஷயங்களைக் குறித்து குற்றஞ்சாட்டப்பட்டவனென்று விளங்கினதேயல்லாமல் மரணத்துக்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் கற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன். குற்றஞ்சாட்டுகிறவர்களுக்கும் இவனும் விரோதமாய் சொல்லுகிற காரியங்கள் உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாய் இருப்பீராக என்று எழுதினேன். போர்ச்சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திப்பத்திரி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனோட கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியினிடத்தில் பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். சேனாதிபதியத்தை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிசிலியா நாட்டான் என்று அறிந்தபோது உன்மேல் குற்றஞ்சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும்போது உன் காரியத்தை சித்தமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரமனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். பண்ணலாமா? புரியுதுல கான்டெக்ஸ்ட்? 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துல்லு என்னும் ஒரு நியாய சாதுரியனோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் ராது பண்ணினார்கள். அவன் அழைக்கப்பட்ட போது தெர்த்துல்லு குற்றஞ்சாட்டத் தொடங்கி, கணம் பொருந்திய பெலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மை நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயனுடைய மதபேதத்தை முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க மனதாயிருந்தோம். அப்பொழுது சேனாதிபதி லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளிலிருந்து பறித்து கொண்டு போய் இவன் மேல் குற்றஞ்சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான். யூதர்கள் சொல்றாங்களா? எத்தனை நாள் கழிச்சு வராங்க? 5 நாள் கழிச்சு. யாரு சாப்பிடல, தூங்க, தண்ணி குடிக்கல? அந்த 40 பேர் சம்மதம் எடுத்த 40 பேரு ஒன்னும் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. என்னடா ஆகுது? அவ்வளவு வைரக்கியமா சம்மதம் எடுக்கிறாங்க. பவுல் பேசும்படி தேசாதிபதி கை காட்டின போது அவன் உத்தரவாக, நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்று அறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன். நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்றென்று நீர் அறிந்து கொள்ளலாம். தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜெப ஆலயங்களிலாகிலும் நகரத்திலாகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை. இப்பொழுது என் மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள். உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன். அது என்னவென்றால், இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்தினால்
நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்துக் கொண்டவனாய் இருக்கையில் ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள். அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாகிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றஞ்சாட்ட வேண்டும். நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும். நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயத்தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லு நிமித்தமே அன்றி வேறொன்று நிமித்தம் குற்றம் காணப்படவில்லை என்றான். இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பெலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது, சேனாதிபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்கிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். சில நாளைக்கு பின்பு பெலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பெலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். 2 வருஷம் சென்ற பின்பு ஃபேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்கியுபெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது ஃபெலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்து விட்டு போனான். இப்ப 2 வருஷமா இவங்க எதுவுமே பண்ணல. 2 வருஷமா எதுவும் பண்ண முடியல. அப்ப என்னாச்சு? அவங்க செத்து போயிருப்பாங்க. 40 பேரு. ஓகே, பாருங்க எந்த அளவு பயங்கரமா வந்து இதா பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நடக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபெலிக்ஸ் சொல்றவர் தான் இவர் வந்து எந்த டைம்ல ஆட்சி செஞ்சாருன்னா 52 இருந்து 60. ஓகே, இருந்தா சொல்லி போறோம். இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிசர் வந்து சக்சஸர் வந்து யாரு? இதெல்லாம் போட்டிருக்கு. அவர் வந்து 59, 62 வரைக்கும். சோ பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி படி எவ்வளவு கரெக்டா இருக்கு. ஈவென்ட் அந்த ஆட்கள் நடந்துருக்கோம். சோ இதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அங்க இருந்து அங்க போகணும்னு சொல்லி போகிறோம். யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவரு இங்கே போயிடுவாரு. ஆக்சுவலா இவர் வந்து நெக்ஸ்ட் வந்தவர் வந்து யூதர்களுக்கு சாதகம் பண்ணலாம்னு நினைப்பாரு. ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா, பவுல் வந்து நான் சீசருக்கு நான் அப்பா சொல்றேன், அது போயிட்டு சீசர் சொல்லி சொல்லுவாரு. வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சீசர் கிட்ட சொல்ற பிறகு இதாயிடுச்சு. ஏன்னா இவங்க எல்லாருமே யாருனால வந்து நியமிக்கப்பட்டவங்க சொல்லி பாத்தீங்கன்னா சீசர்னால நியமிக்கப்பட்டவங்க. யாருன்னா இவரே வந்து அப்பாயிண்டட் பை சீசர் கிளாடியஸ். ஓகே, கிளாடியஸ் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் ரோமன் எம்பரர். ஓகே, சோ சீசர் கிட்ட நான் போயிடுறேன் சொல்லும்போது அதனால அமைச்சிருவாங்க. சோ இதுல இன்னொன்னு காமெடி பாத்தீங்கன்னா, இவர் 2 வருஷமா வந்து பவுல் கிட்ட அடிக்கடி வந்து பாத்துட்டு இருக்காரு. பயந்துறாரு. சொன்ன உடனே இயேசு சொல்லி கேக்குறாரு. அவர் நியாய தீர்ப்பு அதெல்லாம் சொன்ன உடனே அதான் முடிச்சு போதும் அது சொல்லி ஏன்னா சொல்லிட்டு போயிடுறாரு. ஏதாவது ஆதாயம் நடக்குமா, காசு கொடுப்பானா பவுல் சொல்லி பாத்துட்டு இருக்காரு. 2 வருஷமா பாக்குறாரு. இவர் ஒரு நயா பைசா கொடுக்கல. சுவிசேஷம் மட்டும் சொல்லிட்டே இருக்காரு. போயிடுறாரு. திருப்பி வருவாரு.
சொல்லு ம்ஹ்ம். ஏதாவது பண்றியா சொல்லி பாக்குறாரு. காசுக்காக பாக்குறாரு இல்ல. அதான் இங்க பாக்குறோம். சோ ம்ஹ்ம். சரி ஓகே. கலாத்தியர் திருப்பி வந்துரலாம். 5ஆம் ம். அதிகாரம். ஓகே. சோ அப்ப எந்த அளவு வந்து தீவிரமா இருக்காங்க பாருங்க. ம். என்னதுன்னா, ம். ம். அவங்க வந்து பெர்சிக்யூஷன். ஓகே. ம்ஹ்ம். நான் நான் வந்து என்னதுன்னா, நியாயப்பிரமாணத்த பின்பற்றவனா இருந்தேன்னா, எனக்கே இவ்வளோ ம்ஹ்ம். அதுதான் உண்மை சொல்லி சொன்னேன்னா, ம்ஹ்ம். எனக்கே இவ்வளோ கஷ்டங்கள் நடக்கணும் சொல்லி ம். கேட்கிறாரு. ஓகே. அப்புறம் 12ஆம் வசனம். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். ம். அது பத்தி யூதர்கள் பத்தி சொல்லிட்டு ம்ஹ்ம். இருக்காரு. ஓகே. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல், அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ம். ஓகே. நீங்கள் ஒருவரை ஒருவர் ம். கடித்து பட்சித்தீர்களானால் அறிவீர்கள். அறிஞர்கள். இதான் என்ன பண்ணாங்க? ம். பொருது சபை வந்து எக்ஸாம்பிள். ஒருத்தர் ம்ஹ்ம். ஒருத்தர் கடிச்சு பட்சிக்கிற அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா, அன்பு ம். இல்லாம போச்சு. அதனால தான் ம். அங்கதான் அன்ப பத்தி சொல்ல வேண்டியது. ம். அன்பு மீது பொறுமை உள்ளது. நீங்க ம்ஹ்ம். உடம்ப சொடுக்கு கொடுத்தாலும் அன்பு இராவிட்டால் அதுல என்ன பயன் இருக்கு? சொல்லி ம். சொல்றதுக்கான காரணம். ம்ஹ்ம். ஆனா அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, ஃப்ரீடம் வந்து ரொம்ப லாவிஷா எடுத்துட்டாங்க. ம். அவங்களுடைய மாம்ச இச்சைக்காக என்ன பண்றாங்க? பண்ண ம்ஹ்ம். ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவோம். சோ ம்ஹ்ம். அதனால அந்த கண்டிப்புக்காக இங்க வந்து சொல்றாரு சொல்லி சொல்றோம். ஓகே. அது ம்ஹ்ம். ஃப்ரீடம் தான் இருக்கு. ஆனா அத வந்து என்ன பண்ணாதீங்க? அத வந்து உங்களோட மாம்சீக இச்சைக்காக பண்ணாதீங்க. அது ம்ஹ்ம். கிறிஸ்துவின் ம்ஹ்ம். கொடுக்கப்பட்ட கிருபைய வந்து நீங்க என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்துக்காக அறிவிங்க. ஓகே. ம்ஹ்ம். தகுதியற்ற ம்ஹ்ம். காரியங்கள் செஞ்சீங்கன்னா, இது ம். பாவம் எல்லாமே தகுதியற்ற காரியங்கள் வந்துச்சு. ம்ஹ்ம். ஓட்டத்துக்கு தடையான காரியங்கள் வந்துச்சு. அப்ப ம்ஹ்ம். என்ன பண்ண முடியாதுன்னா, கடைசியில அந்த லக்கப்பை அடைய முடியாது. ம். ஒண்ணு நீங்க வந்து 2வது அது திரள் கூட்டம் சொல்ற அந்த இதுல போலாம். இல்லன்னா வந்து இறந்து போயிடலாம். ம்ஹ்ம். செகண்ட் 2ஆம் மரணத்துல போயிடலாம் சொல்லி பார்ப்போம். ஓகே. ம். அப்படியே பாருங்க 16ஆம் வசனம். ம்ஹ்ம். பின்னும் நான் சொல்லுகிறது என்ன என்றால், ம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ம். ஓகே. இப்ப ம். பார்த்தீங்கன்னா, எதுக்காக இது இதுக்கு சொல்லணும்? பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் இல்ல சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஃபுல்லா சொல்லிட்டாரு. ம்ஹ்ம். அப்ப என்ன ஆப்வியஸா இருக்கு? ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட். ம்ஹ்ம். ஓகே. ம். இந்த ஃப்ரீடத்த என்ன பண்ணாதீங்கன்னா, மாம்சத்தின்படி பண்ணாதீங்க. மாம்ச இச்சையின்படி நிறைவேத்தாதீங்க. ஆவியின்படி நடங்க. அப்ப என்ன பண்ணணும் நீங்க? அதுக்கு ம்ஹ்ம். மாம்ச இச்சை பண்ணக்கூடாதுன்னா, ஃப்ரீடம் ம்ஹ்ம். ஆயிட்டீங்க. அப்புறம் ம்ஹ்ம். ஏதாவது ஒரு பண்ணணும்ல ஃப்ரீனா. ம். ம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீ ஆயிட்ட பிறகு எல்லா வித தப்பும் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிடுவாரு. ம். ம். மாம்சத்துக்கு ஏத்த மாரி பண்ணாதீங்க. நீங்க என்ன ம்ஹ்ம். பண்ணுங்கன்னா, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்க. ம்ஹ்ம். அப்படியே படிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ம். நீங்கள் செய்ய வேண்டுமென்கிறதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ம். ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. ஓகே. ம்ஹ்ம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் சொல்லுங்க. ம்ஹ்ம். கிறிஸ்துவ வந்து தெரிஞ்சுக்கிறது. கிறிஸ்துவ ம்ஹ்ம். தெரிஞ்சுக்கிறது என்ன பண்றோம்? அந்த ஆவியிலே சுவிசேஷத்த அறிவிக்கிறது. ஓகே. ம். ம். அப்புறம் சபையில சாட்சியா இருக்கிறது. சபையில ம்ஹ்ம். பக்தியின் காரியங்கள செயல்படுத்துறது. இது பண்ணாலே வந்து ஆவியின்படி நடக்கிற மக்களா இருக்கும் சொல்றோம். ம்ஹ்ம். என்னதுன்னா, விசுவாசிக்கிறத நம்ம என்ன பண்றோம்? இருதயத்துல விசுவாசிக்கிறோம். அது ஆவிக்குரியதா இருக்கு. அத ம். நம்ம என்ன பண்றோம்? சாட்சியா அறிவிக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? ஆவிக்குரிய கிரியைகள பண்றோம் சொல்லுவோம். ஓகே. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆவியில் நடப்பது. ம். சொல்லும்போது சுவிசேஷ ஊழியம் சொல்லி பார்ப்போம். ம். ஓகே. அடுத்தபடி படிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. ம். அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், ம். விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க ம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. ம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே. சோ இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து தேவன் ராஜ்யத்தில் ம்ஹ்ம். பிரவேசிப்பதில்லை. ம்ஹ்ம். இப்ப முன்னாடி நம்ம 18ஆம் வசனத்துல படிச்சோமே, திருப்பி அது பாருங்க. ம்ஹ்ம். யாரெல்லாம் வந்து ஆவியின்படி நடாமல் மாம்சப்படி நடக்கிறாங்களோ, அவங்க எதுல இருக்காங்கன்னா, நியாயப்பிரமாணத்துல இருக்காங்க. ஓகே. ம்ஹ்ம். ஆவியின்படி நடந்தா நியாயப்பிரமாணத்துல இல்ல சொல்லி போடும். தே ஆர் நாட் ம்ஹ்ம். அண்டர் லா. அதானே ம்ஹ்ம். போட்டிருக்கு. ம். அப்ப பாத்தீங்கன்னா, ஏன் நியாயப்பிரமாணம் சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் நெனைக்கிறேன். 8, 9 படிங்க.
1 தீமோத்தேயு 1 8:9. 1, 8, 9. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். ம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும், அடங்காதவர்களுக்கும், பக்தி இல்லாதவர்களுக்கும், பாவிகளுக்கும், அசுத்தருக்கும், சீர்கெட்டவர்களுக்கும், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும், கொலைபாதகருக்கும், வேசிக்கள்ளருக்கும், ஆண் புணர்ச்சிக்காரருக்கும், மனுஷரை திருடுகிறவர்களுக்கும், பொய்யருக்கும், பொய்யான இடுகிறவர்களுக்கும், நித்தியானந்த தேவனுடைய மகிமையை சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரிடையாயிருக்கிற மற்றெந்த செய்கைகளுக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப நான் கேக்குறது என்னதுன்னா, ம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் ம். 18, 19, 20 ம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 இந்த ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப் ம்ஹும். தனித்தனியா வச்சுக்கோங்க. வச்சுட்டு சொல்லுங்க. 1 தீமோத்தேயுல வந்து நியாயப்பிரமாணம் யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. ம். இந்த மாதிரி பாவம் எல்லாம் செய்யறவங்களுக்காக தான் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். அது நல்லதுதான். அதான் போக்குறது லா இஸ் குட். ஓகே, இஃப் ஒன் யூஸ் இட் ப்ராப்பர்லி. ஆனா அதுல வந்து 10ஆம் வசனத்துல வந்து ஒரு கடைசியில ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அது என்னது? Any other thing that is contrary to sound doctrine. நீங்க தமிழ்ல என்ன படிச்சீங்க? தமிழ்ல வந்து நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற மற்ற எந்த செய்கைகளுக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அல்லாமல் வேற எல்லாருமே என்ன பண்ணணும்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கணும். ஏன்னா நியாயப்பிரமாணம் இல்லைன்னா என்ன ஆகும்? உலகமே கெட்டு போயிடும், சீர்கெட்டு போயிடும், அழிஞ்சு போயிடும். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அழிச்சுப்பாங்க சொல்லிப்பாங்க. கரெக்டா? நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? தீமை செய்யறவங்க. கரெக்ட் தான் நீங்க சொல்றீங்க. யூதருக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனா ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம்னா சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது நல்லது இது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. கரெக்ட், அதான் பாயிண்ட். ஓகே, தெரிஞ்சுக்கிறதுக்கு, பாவம் என்ன சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதெல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்காக வந்து கொடுக்கப்பட்டு சொல்லி சொல்றோம். ஓகே, கிறிஸ்துவின் நீதியில வராத மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க? நியாயப்பிரமாணத்தின் எல்லாம் பாவத்தை போக்கும் கிரியைகள்ல அதுல ஏதாவது அந்த எது கரெக்ட் தப்புன்னு சொல்ற அந்த காரியங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டு சொல்லிட்டு ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பவுல் வந்து பேசுறாரு சொல்லி சொல்றோம். ஆனா யாருக்கு கொடுக்கப்படல சொல்லி சொல்றாரு? தேவனுடைய சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புத்த ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சுவிசேஷத்துக்கு ஆதரவா இருக்கிறவங்க, எதிரடையா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆதரவா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படல சொல்லுவாங்க. ஓகே, சோ அவர் பார்க்கும்போது நம்ம வந்து கிறிஸ்துவின் பிரமாணத்துல இருக்கோம். பிரமாணத்துல இருக்கும்போது நம்ம வந்து இந்த பூமிக்குரியவங்களே கிடையாது. ஓகே, அதனால நம்ம வந்து எந்த வித தப்புமான செய்யலாமா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல எந்த விதத்திலையும் நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, அது வந்து நம்ம முக்கியமா நம்ம என்ன பண்றோம் சொல்லி பார்த்தீங்கன்னா பரலோகவாசியை நம்ம வந்து மாறுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் சிட்டிசனை வந்து இந்தியன் சிட்டிசன் படி வந்து தண்டிப்பாங்களா, இல்ல அமெரிக்கன் சிட்டிசன் படி தண்டிப்பாங்களா? குடிவாசிகளுக்கு வந்து பரலோக குடிவாசிக்கு வந்து அந்த மாதிரிதான் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்படி இருக்கும்போது இங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல இங்க சொல்ல வருதுன்னா, யாரெல்லாம் வந்து மாம்ச இச்சையின்படி நடக்கிறாங்களோ, ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது சொல்லி பார்க்கிறோம். இவங்க எது கீழே இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்க மக்களா இருக்காங்க. ஏன்னா அது என்ன பண்ணுது? இவங்களை வந்து காவல்ல வைக்குது.
சட்டதிட்டங்கள். ம். இந்த பூமியில வந்து சட்டதிட்டங்கள் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? எல்லாமே காலியா இருக்கும் சொல்லி பார்ப்போம். ம். ஓகே. ம். ஒண்ணு அடிச்சுட்டு, இப்ப காசு குடுத்து அத வந்து மீறுறாங்க. காசு குடுத்து எல்லாத்தையும் இது பண்றாங்க. அதனால வந்து பயங்கர கரப்ஷன் நடக்குது, எல்லாம் நடக்குது. ம். ஆக்சுவலா சட்டதிட்டங்கள ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாங்கன்னா என்ன இருக்கும்? உலகத்துல ம். ஒரு சமாதானம் தான் இருக்கும். உலகத்துல ஒரு அன்பு தான் இருக்கும் சொல்லி பார்ப்போம். ஓகே. ம். ஒருத்தர். இப்ப வந்து ம். ரோடு போட்டிருக்காங்க. அது எல்லாருக்குமே காமனா இருக்கு. ம். பணக்காரனும் போறான், ஏழையும் போறான். ஓகே. அந்த ரூல் படி என்ன பண்றாங்க? ம். சட்டதிட்டங்கள் படி அது வந்து செயல்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. ம். ஆனா சில காரியங்கள் வந்து என்ன பண்றாங்க? லூப் ஹோல் பண்ணி தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட்டை கிரியேட் பண்றாங்க. தனக்குன்னு ம். சொல்லிட்டு ஒரு இதுவே பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சட்டத்துக்கு புறம்பா இருக்கு. சரி. அதெல்லாம் ஒரு ம். தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, பவுல் இங்க ஏன் வந்து நியாயப்பிரமாணம் வந்து யாருக்கு நல்லது சொல்லி சொல்றாரு? நியாயப்பிரமாணம் ம். யாருக்குன்னு சொல்லி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிசேஷத்துக்கு ம். மாறுபட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே, உலக மக்கள் ம். எல்லாருமே வந்து நியாயப்பிரமாணம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ம். அவங்க அதுபடிதான் நடந்தாகணும். இல்லைன்னா வந்து அவங்க வந்து தப்பான வழியில் இருப்பாங்க. ஆனா சுவிசேஷத்தை கேட்டு அவங்க கிறிஸ்துக்குள்ள வந்தவங்களுக்கு வந்து இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமா நீதி கிடைக்காது. ஓகே. நீங்க வந்து நன்மை செய்யலாம், நீங்க கொலை பண்ணாம இருக்கலாம், நீங்க வந்து எது பண்ணாம இருக்கலாம். அதனால உங்களுக்கு வந்து நீதி கிடைக்குமா பார்த்தீங்கன்னா கிடையாது. கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலம் தான் நீதி கிடைக்குது சொல்றாங்க. ஓகே. இடத்துல இங்க உலக மக்கள் வந்து பாவம் செய்யாம இருக்கிறது, தீமை செய்யாம இருக்கிறது, இது பண்ணாம இருக்கிறதுனால அவங்க நல்லவங்க சொல்லி சொல்றாங்கன்னா, அது வந்து இது கிடையாது. அது வந்து நீங்க வாழ்ற கிரைட்டீரியா. ஓகே. பண்றதுனால உலகத்துல மத்தவங்களுக்கு நல்லதா இருக்கு. ஓகே. எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு இருக்கு. எல்லாருக்கும் வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கு. அத போய் நடக்கலன்னா என்ன இருக்கு? கஷ்டம் இருக்கு, வேதனை இருக்கு. சுத்தி இருக்கவங்களுக்கு. அதனால நீங்க கரெக்டா ரோட்ல சிக்னல்ல நிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அது நடந்தா ஒருத்தனை நீங்க என்ன பண்ணுவீங்க? மதிச்சு நீங்க நடக்கிறவங்களா இருக்கீங்க. அவங்கள வந்து நீங்க பாக்குறவங்களா இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே. சோ அதான் பர்பஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். கரெக்டா புரிஞ்சுக்கிறது. ஓகே. இதா கேள்வி இருக்கா இதுல? இல்ல. சோ இது புரியுதுல? இங்க நம்ம பாக்குற லாவுக்கும் இங்க பாக்குற லாக்கும் ரெண்டுமே சேம் தான். சேம் பாயிண்ட் தான் சொல்றாரு. நியாயப்பிரமாணம் இருக்கிறவங்களுக்கு தான் எதுக்காக நியாயப்பிரமாணம் சில பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தீமை செய்யற மக்கள். ஓகே. மாம்சப்படி நடக்கிற மக்களுக்கு நியாயப்பிரமாணம். ஆனா நம்மளும் வந்து மாம்சப்படி நடக்காத மக்கள். ஓகே. நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, நம்ம அதுக்கும் மேல சொல்லி அடிமைத்தனத்துக்கு கீழே இல்ல, நம்ம அதுக்கும் மேல இருக்கு. ப்ராமிஸ் கவர்னட்ல நம்ம நீதி அடையிறது இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது மூலமா. அது விசுவாசிக்கிறது மூலமா நம்மளுக்கு என்ன ஆகுது? இந்த எல்லா பாவத்தில இருந்தும், எல்லா இந்த அசுத்தத்துல இருந்தும் காட் என்ன பண்றாரு? நம்மள சுத்திகரிக்கிறவரா இருக்கா சொல்லி. சப்போஸ் நம்ம தப்பு செஞ்சிடறோம்னா மனப்பூர்வமா நம்ம மனதில் தேவன் வந்து அங்கீகரிக்கிறவரா இருக்காரு. நம்ம திருப்பி வந்து கழுவி தேவனுக்கு ஊழியம் செய்யற மக்களை நம்ம யோசிச்சு போகிறோம். அதான் நம்ம இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. அதனால பவுல்ல சொல்றாரு, நீங்க ஆவியில தொடங்கிட்ட பிறகு நீங்க மாம்சத்துல முடிக்க பாக்குறீங்க சொல்லி கஷ்டப்படுறாரு. மாம்சத்துல இருக்கிற மக்களை வந்து ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அதை விட்டுறாரு. சரி, அவங்க அப்படிதான் இருக்காங்க சொல்லி விட்டுறாரு. அதான் இங்க பாயிண்ட் வரும். மாம்சப்படி இருக்கிற மக்கள் இருந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தான் ஓகே, ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ஓகே. ஆனா ஆவியில தொடங்கிட்ட நீங்க கிறிஸ்து விசுவாசிட்ட, நீ வந்து ஏன் ரிவர்ஸ்ல வாங்குற? இது அதை காட்டில பயங்கர மேன்மையானதாச்சு. எழுத்துக்கள் கொள்கிறது. ஆனா இது வந்து ஜீவன் அளிக்கிறதா இருக்கு இயேசு கிறிஸ்து. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியது வந்து ஒரே ஒரு விஷயம் தான், விசுவாசிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் என்னது? அந்த விசுவாசத்தை அறிக்கையிடணும். அதான் முடிஞ்சிச்சு. அது உனக்கு நீதியாக எண்ணப்படுது. அப்புறம் தான் பண்ண சொல்றது சிம்பிளான ஒரு விஷயத்த சில பேருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க காதுகள் கேட்கறதுனால, கண்கள் பாக்குறதுனால பாக்கியம் உள்ளவங்களா இருக்கீங்க. இந்த பாக்கியத்துக்குள்ள நீ இருக்கிற, நீ ஏன் இந்த பாக்கியத்தை இழக்கிற சொல்லி பவுல் வந்து கஷ்டப்படுறாரு சொல்றாரு. சரிப்பா. இப்ப 22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஓகே. எப்படி நீங்க வந்து அன்பை வளர்ப்பீங்க? எப்படி சந்தோஷத்தை வளர்ப்பீங்க? எப்படி சமாதானத்தை வளர்ப்பீங்க? ஆவியின் கனிகள் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது நீங்க அன்பா நடக்கும்போது வந்து அன்பு வராது. நீங்க வந்து சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு. சமாதானத்தோட இருக்கும்போது சமாதானம் வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளஷ்லி கிரியை மாதிரி இருக்குல்ல. இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அன்பா நடக்கும்போது அன்பு நடக்குது. சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷம் வருது. சமாதானமா இருக்கும்போது சமாதானம் வருது. 2 நாட்டுக்கு சமாதானம் பண்றது நிறைய பேர் இருக்காங்க. ஓகே.
அப்புறம் பொறுமையா இருக்கிறாங்க நிறைய பேர். விவசாயி நிறைய பேர் பொறுமையா தான் இருக்காங்க. அன்பா இருக்காங்க, நல்லது பண்றாங்க, விசுவாசத்துல இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்ச விசுவாசத்துல இருக்கிறவங்க. அப்ப இதுக்கு நம்மளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? கரெக்ட். க்ளூ என்னது? ஃப்ரூட். இங்க என்ன பண்றோம்? 19 என்ன படிச்சோம்? கிரியேட், ஆக்ட். ஆக்ட் என்னது? செய்கை, கை செய்து. ஃப்ரூட் வந்து சொல்றது செய்ய முடியாது. ஃப்ரூட்ட அது மரத்துல இருந்து வளருது ஃப்ரூட். ஓகே, இப்ப நம்ம செய்யறது ஒரு கிரியை செய்யறோம், வேற ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கோம். ஃப்ரூட் தான் என்னது? லவ், ஜாய், பீஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ் எல்லாமே சொல்லி கண்ட்ரோல் எல்லாமே அதுதான் வரும். ஜென்டல்னஸ். பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வளர்க்கறது வந்து மாமரத்தை வளர்க்குறீங்க. அதுக்கு என்ன பண்றீங்க? தண்ணி ஊத்துறீங்க டெய்லியும். அதுக்கு வந்து வேண்டிய அந்த பொட்டாசியம், அப்புறம் அந்த மெக்னீசியம், அந்த சத்து வந்து கொடுக்குறீங்க. ஓகேவா? நீங்க வேலை பண்றதுன்னா வேலை மரத்தை வளர்க்குறீங்க. ஆனா மரம் உங்களுக்கு என்ன தருது? மாம் பழத்தை தருது. ஓகே, அப்போ இங்க என்ன மரத்தை நீங்க வளர்க்குறீங்க? இப்ப எந்த ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட்னா அப்ப என்ன மரத்தை நீங்க வளர்க்குறீங்க? உங்களுக்கு இந்த கனிலாம் தருது. ஏன்னா இது ஃப்ரூட் தானே போட்டுருக்கு. இது ஒர்க் போடலையே, ஒர்க் ஆஃப் தி ஸ்பிரிட் போடலையே. ஒர்க்னா நீங்க சொல்றது லவ்னா நம்ம நம்மளே முயற்சி செஞ்சுட்டே ஃப்ரூட் போட்டுருக்கு. அப்ப என்ன மரத்தை வளர்க்கணும்? எதை வளர்க்கணும்? ஆவியின் மூலமா விசுவாசத்துல ஆவியின் கிரியைகளை செய்யறது. ஓகே, ஆவிக்குரிய கிரியை செய்யறது. ஆவிக்குரிய கிரியைனா என்ன கிரியை? சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது, சுவிசேஷமா அறிவிக்கிறது. நீங்க அதான் எப்படி பவுல் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தை காத்துக்கொள்றது சுவிசேஷம் அறிவிச்சாரோ அது செஞ்சாலே போதும். என்ன ஆகுதா நம்மளுக்கு? எல்லா கனிகளை கிடைக்க சொல்லி போகிறோம். இதான் அதிசயமே, ஆச்சரியமே இதான். ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுவே வளர்க்குது, அதுவே வருது. அதனாலதான் கிரைஸ்ட் சொல்றாரு பாத்தீங்கன்னா சிம்பிள் இது இந்த வழி. ஓகே, ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஆனா சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவன் 30, 60, 100 ரூபா கலந்து வந்துருவான். அது சரியா புரியலன்னா அவங்களால முடியாது. அதனாலதான் நம்ம வந்து ரைட்டா புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்லி டிவைடிங் தி வேர்ட்ஸ் சொல்லி பார்க்கிறோம். சோ அப்ப எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அதனாலதான் அவர் எழுதும்போது அவ்வளவு தெளிவா எழுதிருக்காரு, பாயிண்ட் பாயிண்டா எழுதும்போது. ஏன்னா இது நீங்க ஒர்க்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா, ஒர்க் ஆஃப் தி ஸ்பிரிட் சொல்லி பாத்தீங்கன்னா உலகத்துக்கு நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா ட்ரை பண்றாங்க கிரியை நல்லா. லவ் பண்ண ட்ரை பண்றாங்க, ஜாயா இருக்க, சந்தோஷமா ட்ரை பண்றாங்க, சமாதானமா இருக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம ட்ரையே பண்ணல. கிரியை நம்ம மாம்ச கிரியை கிடையாது, செத்து போயிடுச்சு. நம்ம ஆவிக்குரிய இருக்கு. நம்ம பூமிக்கு செத்து போயிட்டோம், சரீரம் முடிஞ்சிச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ட்ரை பண்றது ஒன்னே ஒண்ணுதான் பண்றோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஓகேவா? இந்த பாடியை வந்து நம்ம வந்து எதுக்கு அடிமையா வச்சிருக்கிறோம்? தேவனுடைய நற்செய்தி சொல்றதுக்கு, நம்ம ஊழியம் பண்றதுக்கு வந்து செயல்படுறோம். ஓகே, அந்த படிக்கலாம். இதுக்கு அடிமையா இருக்கு, சுவிசேஷத்துக்கு அடிமையா நம்ம சொல்ற யூஸ் பண்றது சொல்றோம். அதுனா அப்போஸ்தலர் 10:36. எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தையும் சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிவிக்கிறீர்களே. You know the message of God sent to the people of Israel, announcing the good news of the peace through Jesus Christ, who is the Lord of all. Good news of peace through Jesus Christ. அப்போ இந்த குட் நியூஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து குட் நியூஸ் தான். சுவிசேஷமா நம்ம என்ன பண்றோம்? அறிவிக்கிறவங்களா இருக்கும் சொல்லி போறோம். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய கிரியே இருக்கு சொல்லி போறோம். இது இஸ்ரேல் மக்கள் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, பின்பு யூதேயா, சமரியா, உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுச்சு? இது போச்சு சொல்லி போகிறோம். ஓகேவா? பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, இது வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா வந்து அந்த கொர்நேலிய வீட்டுல வந்து பேசிட்டு இருக்காரு விஷயத்த.
புரிஞ்சது பேசிட்டு இருக்கேன். ஸோ இங்க நான் புரிஞ்சுக்க விஷயம் என்னதுன்னா, நம்ம செய்ய வேண்டிய கிரியை வந்து ஒண்ணுதான். அந்த மரம் வளர்க்கறது வந்து ஒண்ணுதான். அந்த மரத்தின் கனிகள் தான் என்னது? இந்த கிரியை இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கும். அப்போ நம்ம மாம்சத்துல வந்து இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கணும், அன்பு வளர்த்துக்கணும் சொல்லி ட்ரை பண்ணா நம்ம ஒரு நாள் அன்பத்தை வளர்க்க முடியாது. ஓகே, சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம். 2 வாட்டி 3 வாட்டி ட்ரை பண்ணலாம். ஆனா நமக்குள்ள சந்தோஷமா இருக்காது. ஓகே, வராது. கொஞ்ச நாள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஆனா எப்ப நம்ம சுவிசேஷ காரியங்களை நம்ம செயல்படுறோமோ ஆட்டோமேட்டிக்கா எப்படி அப்போஸ்தலர் பவுல் வந்து ஜெயில இருக்கும்போது சந்தோஷப்படுறாங்க, எப்படி அப்போஸ்தலர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை மேல கூட என்ன பண்றாங்க, கிறிஸ்து இயேசுக்காக நம்ம பாடுபடுறது மிகுந்த சந்தோஷம் என்று என்றாங்க பாத்தீங்களா, அந்த இதெல்லாமே நமக்குள்ள ஆரம்பிக்க சொல்லுவோம். அதனால என்ன பண்றாங்களா, டெய்லியே போய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்தடுத்த நாள். ஓகே, அது கூட நம்ம படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 40-41 எங்கன்னா 40, 41, 42. அப்போஸ்தலர் 2 தானே? 5. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் எந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். பாத்தீங்களா, தினந்தோறும். ஏன்னா அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். கிறிஸ்து இயேசுக்காக நம்ம பாடுபடுறோம் சொல்லிட்டு அதை பத்தி அவங்க கவலைப்படல. அப்போ நம்ம சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம் சொல்லி நினைக்கிறாங்க. இதுல ஒரு ஐரணி நம்ம பார்த்தோம்னா என்ன பாத்தீங்கன்னா, மேல வந்து பாத்தீங்கன்னா பேதுரு வந்து பயங்கரமான ஒரு பொசிஷன்ல இருக்காரு. அரினாஸ் வந்து சொல்றாரு, நான் வந்து என் இடத்த விட்டு இதான் கிடைச்சதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீ போய் சொல்லிட்டியா, சாத்தானியா உங்ககிட்ட புதுல சொல்லி சொன்ன உடனே அவன் இறந்து போயிட்டான் காலையிலே. பேதுருவோட காலையிலே வந்து இறந்துடுறாரு. கரெக்டா? 3வது. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபும் வராங்க. ஒய்ஃபு வந்து அதே மாதிரி சொன்னதுனால, பாரு உங்க ஹஸ்பண்ட் போச்சனதான் இப்ப வந்திருக்காங்க, நீங்க இந்த மாதிரி தேவனுக்கு பேர் போய் சொல்றீங்க சொன்னோம்னா அவங்களும் வந்து கீழே வந்து இறந்துடுறாங்க சொல்லி. இந்த கேள்விப்பட்ட நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா பயந்துடுறாங்க. ஓகே, சபையில சேர்றதுக்கே வந்து நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க சொல்லி போவாங்க. ஓகே, அதனால வந்து இவங்களை வந்து பெரிய ஆளுங்க பெரிய மதிப்புல வச்சிருக்காங்க சொல்லி போவாங்க சபைய. ஓகே, அவ்வளவு அதிகாரத்துல இருந்த பவுல் பேதுரு, ஓகே, பேதுரு யோவான்லாம் என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா கீழே வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க 40வது வசனத்துல. ஓகே, அவங்க சொல்லக்கூடாது சொல்லி ஜெயில அடைச்சு வைக்கிறாங்க, போய் அடி வாங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க, அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஈகோ, செல்ஃப், சுயநலம் கிடையாது, அந்த டினை தெம்செல்ஃப் சொல்ற அந்த வார்த்தை பாருங்க எந்த அளவுக்கு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த அதிகாரத்துல இருந்தாலும் ஓகே, அந்த அவ்வளவு பவர்ஃபுல்லா அவங்க சொன்ன உடனே டக்குன்னு நடக்குது விஷயங்கள். ஓகே, இறந்து போயிடுறாங்க. அந்த அளவு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும், மிராக்கிள் செஞ்சாலும், அற்புதங்கள் செஞ்சாலும், கால் ஊனமா இருக்கணும் எழுப்பினாலும் அவங்க என்ன பண்றாங்க, கிறிஸ்து இயேசு நிமித்தம் பாடுபடுறதுக்கு தயாரா இருக்கான்னு சொல்லி பாக்குறாங்க. நான் போலப்பா நீ போ அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பல. ஓகே, இவங்களே முன்னாடி நின்று பேசுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம் தைரியமா. ஓகே, எல்லா வகையிலயும் வந்து பாடுபடுறதுக்கு சந்தோஷப்படுறாங்க சொல்லி பாக்குறோம். யாராவது அடி வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணுவாங்க, மக்கள் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அந்த கேலி கிண்டலுக்குலாம் இவங்க என்ன பண்ணல, எதுவும் பொருட்டாவ நினைக்கவே இல்லை சொல்லி பாக்குறோம். ஓகே, கண்டிப்பா வெளியில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க யூதர்கள், மற்ற யூதர்கள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்க சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்த்து கிறிஸ்டியன் வந்து ஒரு பாடுகள் சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதே நேரத்தில் இவங்க என்ன பண்றாங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி. சோ இதான் இங்க நான் பாக்குறது, டினை தெம்செல்ஸ் சொல்லும்போது எந்த அளவு அந்த அதிகாரமும் இருக்கு, அதே நேரத்துல கீழே அவமானமும் இருக்கு சொல்லிடுவாங்க. அப்படி இருந்தாலும் இவங்க வந்து கரெக்டா அந்த மைண்ட் செட் வந்து கரெக்டான மைண்ட் செட் இருக்கான்னு சொல்லுவாங்க. சரி, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 22, 23 அப்படியே படிச்சு முடிச்சுங்க. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடப்போம். இதெல்லாம் உங்களுக்கு வேணாம்ப்பா,
அது ம். வந்து மாற்றத்தின் கிரியா இருக்கு. ம்ஹ்ம். நீங்க ஆவியின்படி நடந்துக்கிறீங்க சொல்லி பவுல் எடுத்து ம். சொல்றாரு. ஓகே. ம். இதுதான் இங்க வந்து 5வது அதிகாரம். கன்டினியூ பண்ணலாமா? ம். 6வது ம். 6வதோட முடியுது. ம். படிச்சிருங்க. இது 5வது புரிஞ்சுச்சுல்ல ஃபுல்லா எல்லாமே? ஆமா. கான்டெக்ஸ்ட். ம். நெறைய பாயிண்ட் பார்த்தோம் இதுல. ம். அது அது ஆனா சொல்ல வர பாயிண்ட்டே என்னதுன்னா, ம்ஹ்ம். நியாயப்பிரமாணத்த முடிச்சுட்டாரு அதான். அத பத்தி ம். பேசல. என்னதுன்னா ஃப்ரீ ஆயிட்டீங்க. ஃப்ரீ ஆயிட்ட ம்ஹ்ம். பிறகு மனுஷன் என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. ம். நம்ம என்ன பண்ணணும்? ஆவிக்கு ஏற்ற மாரி நடந்துக்கணும். அதுதான் அந்த பாயிண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றாரு. ஓகே. புரியுது. ம். சகோதரரே, ஒருவன் ம். யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், ம். ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீ சீர்பொருந்தப் பண்ணுங்கள். ம். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னைக் குறித்து எச்சரிக்கையாயிரு. ம். நீ டெம்ப்ட் ஆயிடாதன்னு சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ஓகே. ஒரு அவன் டெம்ப்ட் ஆவறத அவன் பண்றத பார்த்து நீ டெம்ப்ட் ஆயி பண்றன்னா, நீ அதுதான் காலி. அவன ம். காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு அவனும் இது பண்ணிட்டான்னா, ம். ஃபார் ம். எக்ஸாம்பிள் பஸ் ஏத்தி விடுறதுக்கு போறான். ம். அவன தூக்கி ஏத்தி விட்டாங்க பஸ்ல. ம். அவன் ம். வந்து குப்பை போயிடுறான். அந்த ம்ஹ்ம். மாதிரி வந்து ஆயிடாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ம். ஓகே. ம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் பிரமாணம் தன்னை என்னது? விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணம். கிறிஸ்துவின் பிரமாணம் அவர் சொல்றது என்னதுன்னா, அன்பு செலுத்தணும். ஒரு ஒரு பாரத்தை ஓ! ஒருவர் ம். 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 அந்த அந்த பாயிண்ட் சொன்னார்ல அன்பு. ம். நான் ம். எப்படி அன்பு செலுத்தணும், நீங்களே ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செலுத்தணும்னு சொல்றாரு. சோ ம்ஹ்ம். அந்த பாயிண்ட் சொல்றாரு. ம்ஹ்ம். கான்டெக்ஸ்ட். ம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனானான். ஆ எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இஃப் ம். எனிஒன் திங்க்ஸ் தே ஆர் சம்திங். நான் ம்ஹ்ம். ஏதோ பயங்கரமான ஒரு தெளிவு இருக்குப்பா. நான் வந்து ம். பெரியப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ம். வந்து ம். when they are not they deceive themselves. ம். அவங்களே வஞ்சிக்கிறாங்க சொல்லுவாங்க. ம்ஹ்ம். ஓகே. அப்ப ஒருத்தர் என்ன பண்ணணும்? அவங்க ம்ஹ்ம். மனத்தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்றாரா? ஆமா. ஓகே. ம்ஹ்ம். தங்கள தாங்களே பெருமையா வந்து நினைக்காதபடிக்கு ம்ஹ்ம். எப்பயுமே மனத்தன்மை உள்ளவங்களா ம்ஹ்ம். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு நடங்க. எல்லாருக்குமே ம். என்ன பண்ணுங்க? சபை ம்ஹ்ம். மூப்பர் கொடுத்திருந்தாங்கன்னா, மூப்பருக்கு ம். கீழ்ப்பட்டு நடங்க. ம்ஹ்ம். தேவன் சபையில மூப்பர் எதுக்கு வச்சிருக்காருன்னா, சபைய ம்ஹ்ம். வந்து சரியா கைட் பண்றதுக்கு. ம்ஹ்ம். இப்ப சபை மூப்பர் செய்யலைன்னா என்ன பண்ணுவாங்க? ம். கண்கணியன் செய்யலைன்னா என்ன பண்ணுவாங்க? ம்ஹ்ம். தேவன் அவர வந்து கண்டிப்பான்னு சொல்லி போகும். ம். கண்டித்து அவர் வந்து கரெக்ட்டா நடக்கணும். அவர் ம்ஹ்ம். கரெக்ட்டா நடக்கலன்னா, தேவன் ம். அவர நீக்கிட்டு வேற யாராவது வைப்பாங்க. அந்த கரெக்ட்டான பொசிஷனுக்கு. ம். அவரோட சபை அது. அவர் ம்ஹ்ம். பார்த்துப்பாரு. நம்ம ஆனா செய்ய வேண்டியது என்னதுன்னா, அந்த ம். மூப்பருக்கு சொல்ற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்பட்டவங்க. ம்ஹ்ம். அவங்கள அதனால தான் ரெட்டிப்பான கனம் அவங்களுக்கு இருக்கு சொல்லி சொல்றாங்க. ம். ம். அதனால வந்து அவங்க தப்பான டாக்டரின் சொன்னாங்கன்னா, அஸ்திபாரத்த தப்பா சொன்னாங்கன்னா, அந்த மாரி சொன்னாங்கன்னா, நம்ம கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கிடையாது. ஓகே. ம். அவங்க வந்து கேள்வி கேட்கணும். நீங்க ம்ஹ்ம். சொல்றது தப்புன்னு சொல்லணும். ம். சத்தியத்தின்படி. ஆனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ஊழியம் பண்ணுங்கப்பா, இது பண்ணுங்கப்பா, இது ம்ஹ்ம். செய்யுங்கப்பா சொல்லி சபையோட பக்தி விருத்தியின் காரியங்களுக்காக நம்மள வந்து ம்ஹ்ம். என்கரேஜ் ம். பண்றதுக்கான காரியங்கள் நம்ம பண்ணாலும், நம்மள ம்ஹ்ம். கொஸ்டின் பண்ணாலும், நம்ம வந்து கண்டிப்பா அத ஏத்துக்கிட்டு நம்ம வந்து உடனடியா ம்ஹ்ம். ஆக்ஷன் எடுக்கிறது, சரி பண்றதுக்கான, ம்ஹ்ம். மனம் திரும்புவதற்கான காரியங்கள் செய்யணும்னு சொல்லி ம்ஹ்ம். இல்ல நீ என்ன சொல்றது? நான் பாரு அவர கட்ல எனக்கு வந்து நெறைய தெரியுது. அவர ம்ஹ்ம். கட்ல எனக்கு வந்து நெறைய சத்தியம் புரியுதுன்னு சொல்லி சொன்னா, ஆ சொல்லி நம்ம நெனச்சுட்டு இருந்தோம்னா, ம். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவருக்கு கீழ்ப்படியாம போவோம். ம். அது மேபி வந்து நம்ம ஊழியம் பண்றதுனால தேவன் குடுக்கலாம். சில இடத்துல. ஓகே. ம். அவங்களுக்கு கட்ல நமக்கு சில காரியங்கள் தெளிவா இருக்கலாம். ஓகே. ம்ஹ்ம். ஆனாலும் என்னதுன்னா, தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மாரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெட்டிப்பான ஆவிய வந்து என்ன பண்றாராம்? மூப்பர்களுக்கு குடுக்குறாராம். ம். பைபிளே போட்டு ஓகே. ம்ஹ்ம். ம். ஊழிய அந்த சபை மக்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆவி தேவன் கொடுத்திருந்தாலும் பரிசுத்தாவி கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்திருந்தாலும் ம்ஹ்ம். சபை மூப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நடத்துற பாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா ம்ஹ்ம். ரெட்டிப்பான ஆவி கொடுக்குறாராம். ஒண்ணு ம்ஹ்ம். சபை நடத்துறது தெளிவா நடத்துறதுக்கு சத்தியத்துல ம்ஹ்ம். தெளிவு கொடுக்கறதுக்காக ம். டபுள் த போர்ஷன் ஆஃப் ஸ்பிரிட் சொல்லி கொடுக்குறது. ஓகே. ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா டபுள் ஹானர் போட்டிருக்கு. எங்கன்னா 1 தீமோத்தேயு 5, 17, 18 ம்.
விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக்க என்ன வேண்டும்? இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும்? இதெல்லாம் நம்ம அந்த சாப்டர் படிக்கும்போது நம்ம உணவு தெரிய வரும். ஓகே, நிறைய பாயிண்ட் நம்ம படிப்போம். அவர் வந்து தீமோத்திக்கு என்ன பண்ணுவாருன்னா, அவர் சின்ன பையனா இருக்கிறதுனால எப்படி சபை நடத்தணும், சபையில மூப்பருக்கு என்ன பண்ணணும், எல்டர்ஸ்க்கு என்ன பண்ணணும், சாரி எல்டர்ஸ் மூப்பர் 2 பேரும் சேர்ந்தா, பாஸ்டர்ஸ், எவாஞ்சலிஸ்டுக்கு, அப்புறம் வந்து சபை மக்களை எப்படி நடத்தணும், சோ வாலிபர்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லுவாரு. சூப்பரா இருக்கும் அந்த இது. புதுசா கன்வெர்ட் ஆனவங்களுக்கு வந்து 3 வருஷம் கிட்ட நீங்க எதுவும் கொடுக்கக்கூடாது. ஓகே, அவங்கள வந்து சபையில இருக்கிற நார்மலான காரியங்களை வந்து பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டேபிளா இருக்காங்களா, கடைசியா நிக்கிறப்ப சொல்லி பார்த்துட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் தான் நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ஊழிய காரியங்களை அலோவ் பண்ணணும். இப்போ ஒர்க் நீங்க கொடுக்கணும். சோ இதெல்லாம் வந்து சொல்லுவார். அவர் எக்ஸாம்பிள் அவருக்கே சொல்லுவாரு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் கிட்ட எதுவுமே பண்ணல. ஓகே, அவர் கத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாலும் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன். அதே போல நீங்களும் என்ன பண்ணணும், அந்த மாதிரிதான் எல்லாம் ட்ரைன் பண்ணணும் சொல்லி எல்லா அட்வைஸும் என்ன பண்ணுவாருன்னா தீமோத்திக்கு சொல்லுவார். 1 தீமோத்தி, 2 தீமோத்தி, தீத்து பார்க்கலாம் விஷயங்கள். ஓகே, சோ ரெட்டிப்பான கணம் கொடுக்கறது காரணம் என்னன்னா, ரெட்டிப்பான மகிமை தேவன் கொடுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். அது அந்த வசனம் வந்து இன்னொரு இடத்துல நான் காமிக்கிறேன். டபுள் வாங்க செய்யும் 10ல சொல்றாரு. டபுள் ஹானர் சொல்றது இங்க இருக்கு. டபுள் த ஹோலி ஸ்பிரிட் சொல்லியிருக்கோம். தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, கேரி ஈச் ஒன்ஸ் பர்டன் அதெல்லாம் பார்த்துட்டோம். இஃப் எனிஒன் திங்ஸ் அதிகமா சொல்லி நினைச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் அறிய வேண்டிய பெரிய அறியல. ஓகே, இஃப் someone knows things, he knows something, he did not know anything. இந்த மாதிரி எழுதி பாரு. எங்க 1 Corinthians 8:2 அங்கே இதே மாதிரி வரும். 1:2 படிங்களா? 1 Corinthians 8:1. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாகும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாகும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. எக்ஸாம்பிள் மேல இருக்கு. என்னது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது ஒண்ணு இல்லப்பா, கல்லுதான் அது. அதுல வந்து என்னது எந்த வித கடவுளும் இல்ல சொல்றது தெரியுது, அறிவு இருக்கு, உங்களுக்கு தெரியுது. ஆனா அறிவு இருமாப்பை உண்டாக்கும். இருமாப்புனா என்னது? பாரு எனக்கு வந்து எல்லாம் தெரியுது சொல்லிட்டு அந்த இருமாப்பு. அப்போ ஒரு சபையில புதுசா வந்த ஒரு ஆள் இருக்கான், இப்பதான் ஹிந்து கன்வெர்ட்ல இருந்து வந்திருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கடவுளை பத்தி நம்பிக்கை இருக்கு. ஓகே, ஆனா இப்பதான் வந்திருக்காரு, இன்னும் விசுவாசத்துல ஊன்ற கட்டப்படல, வளரல.
அப்ப என்ன ஆகுது, அது எடரல் ஆகுறதுக்கு என்ன ஆயிடுச்சு, இவன் செய்யற கிரியை அறிவு வந்து என்ன ஆயிடுச்சு, ஆயிடுச்சு சொல்லி அப்ப அறிவு இருவப்பாய் உண்டாக்குது சொல்லி அதுதான் வந்து பவுல் வந்து என்ன பண்றாரு, கீழே டிஃபைன் பண்றாரு. ஓகே, அவன் அறிஞ்சிருக்கா சொல்லி நினைச்சானா, அவன் அறிய வேண்டிய கையில அறியல சொல்லி போறாரு. அதான் வந்து இஸ் ஹிம்செல்ஃப். அதுவே வந்து அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கு சொல்லி நம்ம எப்பயுமே அன்பின் நிமித்தம் நம்ம வந்து நடக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அதுல வந்து 1 கொரிந்தியன்ஸ் 8ஆம் அதிகாரம் கீழே அப்படியே எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வருவார். அப்படியே கீழே படிங்க 3ல இருந்து. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனால் அறியப்பட்டிருக்கிறேன் பார்த்தோம். ஓகே, சோ தேவன் என்ன பண்றாருன்னா அவன் அறிஞ்சிருக்கா சொல்லிடுவான். இல்லைன்னா வந்து இவன் தேவன் சரியா புரிஞ்சிருக்கா சொல்லிடுவான். ஓகே, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே அன்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கும். இதுதான் நாலேஜ், நம்மளுக்கு தெரியுது. இதுல கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இது ஒண்ணுமே இல்லை சொல்லி நம்மளுக்கு தெரியுது. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் சூசிப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக ஆக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாக்காதபடிக்கு பாருங்கள். ஸ்டம்பிளிங் பிளாக்கா என்ன பண்ணாதீங்க, இந்த அறிவை வச்சு என்ன பண்ணாதீங்க, ஸ்டம்பிளிங் பிளாக்கா கேடாதீங்க. வீக்கான ஆட்களை வந்து பாருங்க, கூட ஓடி வர சகோதரர்களை பாருங்க சொல்லி சொல்றாங்க. நம்ம இந்த ஓட்டமே என்ன பாத்தீங்கன்னா சுயநலமற்ற ஓட்டம். ஓகே, நம்ம பக்கத்துல வர ஆளுங்களையும் பார்த்துட்டே வரும். ஓகே, ஒழுங்கா ஓடுறாங்களா, ஏதோ எட்டரல் ஆயிடுச்சா அவங்களுக்கு, போய் இது பண்ணணும். அதான் ஒரு சரீரம் ஒரு பலவீனமா இருக்குதுன்னா என்ன பண்ணணும், உங்களை தூக்கி கூட்டு வரணும். ஓகே, அதான் வேலை. ஆனா என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களோட சேர்ந்து நம்மளும் வந்துடக்கூடாது. அதான் பவுல் வந்து ஸ்டார்டிங்ல எச்சரிக்கை பண்ணாரு 6:1 கலாத்தியர். சோ அதான் இங்க நம்ம பாக்குறது. சோ அப்படியே 10-11 படிச்சிருக்காரு. எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? அவன் வந்து நம்புறான். ஓகே, அப்ப இந்த சபைதான் வந்து நம்மளை காப்பாத்தி சொல்லிட்டு அவன் என்ன சொல்றாரு, நம்மளுக்கு ஒரே தேவன் தான் இருக்காரு. ஓகே, யாவே தேவன் ஒரே ஆண்டவர் தான் இருக்காரு. லார்டு யார் அது? இயேசு கிறிஸ்து சொல்லி போகிறோம். உலகத்துல அநேக தேவர்கள் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே தேவன் தான் இருக்காரு. ஆனா என்ன பண்ணிடுறான், இவன் விசுவாசம் கம்மியா இருக்கிறதுனால ஓகே இவங்களே பண்றாங்களே, இப்ப நம்ம பண்ண நினைச்சிடறான். அவன் சரியா புரியல, புதுசா வந்தவங்க. அப்ப நம்ம சொல்லக்கூடாது இந்த மாதிரி அவங்கிட்ட தப்பு இருக்கு, அவன் சரியா ஏன் சத்தியத்தை புரிஞ்சுக்கல, நீ கேட்க முடியாது, நம்ம கேட்க முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும்னா அவங்களை வந்து பலப்படுத்த தான் முடியும் தவிர அவங்களை வந்து ஸ்டம்பிளிங் பிளாக் ஆக கூட சொல்ல வரும். அவங்களுக்கு ஒரு ஏற்ற வேலையை தான் அவங்க பலவன் அடைவாங்க, நம்மளை காட்டிலும் பலவன் அடைவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன நடந்ததுன்னா, நான் காலேஜ் பிசிஏ படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து ஜெகவர் சொல்லிட்டு அந்த 12th ஸ்டாண்டர்ட் லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே வராது சரியா, அந்த இதுவே கிடையாது அவனுக்கு. அப்போ வந்து இது 2002ல நடந்த விஷயம். அப்போ வந்து கூட இருக்க ஃப்ரெண்டு வந்து நல்லா கம்ப்யூட்டர் நல்லா படிச்சதுனால அவங்க வந்து எக்ஸாம்பிள் எவ்வளவு தெரிஞ்சுக்க சொன்னா ஒரு 100ல வந்து ஒரு 30% தெரிஞ்சுக்க 30% தெரிஞ்சிருக்கு.
இவன் வந்து ஒண்ணு ஜீரோல இருந்தான். ம். 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இங்க கம்ப்யூட்டர் கோச்சிங் கிளாஸ் போனாங்க. சி பிளஸ் பிளஸ், ம். சி, சி பிளஸ். ம். போயிட்டு முடிச்ச பிறகு அவன் வந்து சி பிளஸ் பிளஸ்ல வந்து நிறைய கத்துக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு உள்ளுக்குள்ள பயங்கரமா கோடிங் எல்லாம் பண்ணி சிக்னலை வந்து என்ன பண்ணானா, இவன் வீட்டுல என்ன கேம் விளையாடுறானோ அது வந்து எல்லார் வீட்லயும் தெரியுற மாதிரி டிஷ் ஆண்டனா இருக்குல்ல, கனெக்ஷன் ம். கொடுத்து அப்படி ம். பண்ணிட்டான். ம். அந்த அளவுக்கு பண்ணிட்டு ம். ஃபயர் ஆயிடுச்சு. அதான் என்னதுன்னா, இவன் 30% இருந்தவன் அதே 30% தான் இருந்தான். ம். அவன் வந்து 0ல இருந்தவன் 100 ஆயிட்டான். ம். ஆயிட்டு ம். அவன் என்ன ஆயிட்டான்னா, கனடால வந்து ஒரு ம். ப்ராஜெக்ட் பண்ணதுல வந்து செலக்ட் ஆயிட்டு கனடால சி ம். பிளஸ் பிளஸ் டெவலப்பர் ம். இதுல வந்து சேர்ந்துட்டான் காலேஜ்ல. ம். ம். சேர்ந்து என்னது சி பிளஸ் பிளஸ் சிஆ அதான் அதுல வந்து அதுனா என்ஹான்ஸ் பண்றவங்களா இருப்பாங்கல்ல, ம். ம். அந்த சன் லாங்குவேஜ். ம். மைக்ரோசாஃப்ட் ம். லாங்குவேஜ் ம். ம். அதுல வந்து உள்ள என்டர் ஆயிட்டான். சரி, ஸோ சரி. ம். அவ பார்க்கும்போது என்னதுன்னா, நம்ம பின்னாடி வர மாதிரி தான் இருக்கும். ஆனா ம். வந்து நம்மள கட்ட பயங்கர ஃபாஸ்ட்டா இது பண்ணுவாங்கன்னு ம். சொல்றது. சின்ன ம். எக்ஸாம்பிள் இருக்கு. ம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, இப்ப வரவங்கள வந்து என்டர் ஆக்கக்கூடாது. ம்ஹ்ம். அதே நேரத்துல அவங்களோட விசுவாசத்துல வந்து ஊன்ற கட்டப்படுறதுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணணும். ம். ம். ஹெல்ப் பண்ணணும் சொல்லி பார்ப்போம். ம். ஸோ இதுதான் பார்க்கறது இங்க. அப்படியே இத முடிச்சிருங்க. இது மட்டும் 12 வரைக்கும். 11, 11, 12. ம். பலவீனமுள்ள சகோதரன் ம். உன் அறிவு நிமித்தம் கெட்டுப் போகலாமா? ம். அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. ம். இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து ம். பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை ம். புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கே விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். பாத்தீங்களா? கிறிஸ்துக்கு ம். விரோதமாவே பாவம் செய்றோம். ஓகே, நம்ம அறிவை இருமாப்பதனால. ம். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட். therefore ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடறல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடறல் உண்டாக்காதபடிக்கு என்றென்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். ம். so that I ம்ஹ்ம். will not cause them to fall. ம்ஹ்ம். சொல்லி பார்ப்போம். ம்ஹ்ம். ஓகே. சோ பாத்தீங்கன்னா அப்பனா ம்ஹ்ம். தனக்கானவனை நோக்குவானா இல்லாதபடிக்கு ம். பிறருக்கானவனை நோக்குவானாக சொல்லி எங்க சொன்னாரு பவுலு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3, 4. பிலிப்பியன்ஸ் 2ஆம் அதிகாரம் 3, 4. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களில் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். கரெக்ட். அவனவன் அப்புறம் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஓகே. ம். பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓட்டமே என்ன இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ம். கூட வர சகோதரர்கள் மத்தியில நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படியாவது நான் ம். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேனா, ம். அவங்களுக்கு உதவியா இருக்கேனா, ம்ஹ்ம். ஏதாவது ஒரு வகையிலாச்சும் நான் வந்து பிரோஜனமா இருக்கேனா சொல்றதுதான் நம்மளுடைய ஓட்டத்தின் முக்கியமான கோலே சொல்லி பார்க்கணும். ம். ஓகே. நான் வெற்றி பெறணும், நான் வெற்றி பெறணும்னு சொன்னா அது செல்ஃபிஷ் ஆம்பிஷன் ஆயிடும். ஓகே, நம்ம கூட எல்லாருமே சேர்ந்து வரணும். எல்லாருமே ஒரு ஐக்கியம், ஒரு ஒரு ஃபேம், ஒரு என்னது, ஒரு சரீரம் சொல்ற அந்த யூனிட்டி தான் நம்ம பார்க்கிறோம். இதை இயேசு கிறிஸ்து கூட ப்ரே பண்றாரு பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 20, 21, 22. யோவான் 17. ம். 17, 20, 23 வரைக்கும். ம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். ம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உன்னிலேயும் இருக்கிறது போல அவர்களும் என் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் பாருங்க, கொள்கிறேன். ஒன்றா இருக்கவும் எல்லாரும் சேர்ந்து ம். ஒரு யூனிட்டில. ஓகே, அப்படியே படிங்க. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எமக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஓகே. பாத்தீங்கன்னா இதான் நம்ம பாக்குறது. எல்லாரும் ஒரே யூனிட்ல இருக்கிறது தான் வந்து ம். கிரைஸ்ட் வந்து ப்ரே பண்றாரு. அதுக்காக வேண்டிக்கொள்ளுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. ம். ஒருமைப்பாட்டை சொல்லி பார்க்கிறோம். சோ அதனால அந்த
அன்புன்னு சொல்றது வந்து அங்க வருது. ம்ஹ்ம். அதனாலதான் பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, அறிந்தவன் சரியாய் ம்ஹ்ம். அறியவில்லை. அவன் தன்னையே வெறுக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க. ம்ஹ்ம். சரி, கலாத்தியர் 6:4 படிக்கிறோம். ம்ஹ்ம். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்துப் பார்க்கக் கடவன். அப்பொழுது மற்றவனைப் பார்க்கும்போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். சூப்பர்ல. ம். பாத்தீங்கன்னா, நன்மை செய்யறதுல வந்து பிறரை நோக்கி பார்க்கணும். ஓகே. ம். தீமை செய்யறதுல வந்து பாத்தீங்கன்னா, தன் ஆக்ஷனை பார்க்கணும். ம்ஹ்ம். ஓகே. ம். ஆக்ஷனை பார்த்து, அப்போ நம்ம மேன்மை பாராட்டாதபடிக்கு நம்ம என்னது ம்ஹ்ம். அமைதியுள்ள மக்களா இருக்கும் சொல்லுவோம். நமக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் தன் பாரத்தைச் சுமப்பானே. ம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் ம். உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கக் கடவன். ஓகே. இங்க அவனவன் தன் பாரத்தை சுமப்பானேன்னு தான் என்ன அர்த்தம்? ம்ஹ்ம். இங்க என்ன சொல்ல வர்றாரு? இந்த 4வது வசனத்துல அதோட தொடர்ச்சி தானே 5வது வசனம்? இல்லை. அது வந்து 3ஆம் வசனத்தோட தொடர்ச்சி தான். ஓகே. 4 தனியா சொல்றாரா? அவனவன் ம். தன் பாரத்தை சுமப்பான். ம்ஹ்ம். இங்க உபதேசிக்கப்படுகிறவன் ஆ உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கக் கடவன். ஓகே. அப்ப என்ன பண்றாங்க? ம்ஹ்ம். நீங்களே உழைச்சு என்ன பண்ணுங்க? உங்கள பார்த்துக் கொள்ளுங்க. ம்ஹ்ம். நீங்க என்ன பண்ணணும்? சும்மா இருக்கக்கூடாது. ம்ஹ்ம். ஏதோ வேலை செஞ்சு என்ன பண்ணணும்? அதுல வர காசு மூலமா என்ன பண்ணணும்? ம்ஹ்ம். உபதேசிக்கிறவங்களுக்கும் நீங்க வந்து உதவி செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ம்ஹ்ம். ஓகே. உபதேசிக்கணும்னு சொல்லும்போது வந்து சபை. ம்ஹ்ம். ஒட்டுமொத்த சபைக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ம். ஊழியக்காரங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. Nevertheless, the one who received instruction in the ம். word should ம்ஹ்ம். share all good things with the instructor. ம்ஹ்ம். Okay. ம்ஹ்ம். Receives the instruction ம்ஹ்ம். in the word should share good things with the instructor. சொல்லும்போது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? போதகரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ம். ம். ஓகே. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய அந்த அதாவது ஊழியக்காரியங்கள் கிடையாது. இது வந்து பண காரியங்கள். அதை பத்தி சொல்லுவாங்க. ஓகே. ஈச் ஒன் ஷுட் கேரி தேர் ஓன் லோட் சொல்லும்போது, சபை வந்து ம்ஹ்ம். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. நம்ம என்ன ம்ஹ்ம். பண்ணணும்? சபைக்கு சபை என்னது? அவங்கவங்க தன் வேலைகளை செஞ்சு ம்ஹ்ம். சபையின் தேவைகளுக்கு வந்து நீங்க கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ம்ஹ்ம். சபையின் தேவைகளுக்கு இங்க போதும்னு சொல்லி சொல்றாங்க. ம்ஹ்ம். ஆனா மோஸ்டா நம்ம என்ன பண்ணோம்னா சபையின் தேவைகள். ஆனா நம்ம இங்க என்ன பார்க்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போஸ் ம்ஹ்ம். சொல்லணும்னா பவுல் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரே உழைச்சு அவரே வந்து சபையை வந்து தாங்குறாரு சொல்றாரு. ம். ஓகே. அதனால தான் இவர் அங்க இவர் அந்த மாதிரி காரியம் பண்ணிட்டு இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஆனா ம்ஹ்ம். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை படிக்கும்போது என்ன பார்த்தோம்? தர்ம காரியங்கள் என்ன பண்ணாரு? எல்லார்கிட்டயும் வாங்கி கொண்டு வந்தாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக நான் வந்தேன். ம். ஆனா வந்து என்னை புடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. ம்ஹ்ம். அப்போஸ்தலர் தானே படிச்சோம். ம். ம்ஹ்ம். சரி. அப்படியே கீழ படிங்க. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ம். தன் மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்குத் தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்யக் கடவோம். ஓகே. சோ அப்ப இத ஃபுல்லா எத பத்தி பேசிட்டு இருக்காரு? சபையோட பக்தி விருத்தி பத்தி பேசிட்டு இருக்காரு. இது ஃபுல்லா காசு பத்தி பேசிட்டு இருக்காரு. ஓ! ம்ஹ்ம். ம். எப்படி நன்மை சொல்றோம்? சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்குத் தக்கதாக யாவரும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்யக் கடவோம்.
இந்த நன்மை செய்ய கடவும் அப்படிங்கிறது இந்த குட்ன்னு சொல்லும்போது எல்லா இடத்துலயும் குட் சொல்லும்போது சுவிசேஷம் சொல்லி அடைச்சு போடுறது கான்டாக்ட் பண்ணி நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்கும்போது விசேஷமா எல்லாருக்கும் நன்மை செய்யணும் என்னது, ஒருத்தவங்க ரோட்ல போறாங்க, அவங்க பசியில இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. ஓகே, அப்ப அதே போல விசுவாச வீட்டாருக்கு நீங்க முக்கியமா என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு அதிகமா நீங்க வந்து பாருங்க சொல்றாங்க. ஓகே, யார் பசியில ஏதாவது குடும்பத்துல தேவை இருக்கு, நீதி இருக்கு, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்க பண்ணுங்க சொல்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்னதுன்னா 9ஆம் வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இது எல்லாமே என்ன சொல்றாரு, நம்ம வந்து நான் இவ்வளவு கொடுத்துட்டேனே, இவ்வளவு செஞ்சுட்டேனே, இதுக்கு மேல என்ன அப்படின்னு சொல்லி சொல்லாத போக்கி நீங்க செஞ்சுட்டே இருங்க, நன்மை செஞ்சுட்டே இருங்க, கலந்து போவாதீங்க. ஏன் இப்படி சொல்றாரு? உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, அப்ப வந்து என்ன நடக்கும்? ஓகே, நம்மளுக்கு ஒரு ஆள் சிக்கிட்டான்பா, இந்த கடை நம்மளுக்கு தான் சொல்லிட்டு அப்படி சொல்லி நினைச்சிருவாங்க. ஓகே, ஆனா என்ன ப்ராப்ளம்னா வந்து யாக்கோபு சொல்றாரு, ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இதுல என்ன புரியுது, எதுக்காக இந்த வசனம் நம்ம பாக்குறோம்? இங்க வந்து எப்பவுமே கிடைச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லா நல்ல வரங்களும் எப்பவுமே பிதாவின் இடத்துல இருந்து இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்றாரு. என்னதுன்னா ப்ராப்ளம் இருக்கிறதுனா, தேவன் நன்மை செய்யறத நிறுத்தவே இல்லை. என் கண்கள் காணாவிட்டாலும், என் இதயம் உணராவிட்டாலும் அவர் நன்மையை நிறுத்துவதில்லை, எப்பயுமே நிறுத்தல. அதான் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. கார்டன் இஸ்ரேல் மக்கள் தூஷிக்கிறாங்க. அவங்க வந்து எங்களை என்ன சாவடிக்கு வந்திருக்கீங்களா, நீங்களும் இந்த மோசையும் சேர்ந்து கடவுளும் மோசையும் சேர்ந்து டைரக்டா கடவுளே உங்க கடவுள் சொல்லிடுறாங்க. ஓகே, சொன்னாலும் என்ன பண்றாங்க, காடு அவங்களுக்கு மன்னாவை நிறுத்தல, அவங்களுக்கு வந்து பாம்பை வச்சு கடிக்க வைக்கிறாரு. ஆனா என்ன பண்றாரு, அது பார்த்த உடனே பழிச்சுப்பாங்கப்பா, மனதில் விட்டாங்கப்பா, டக்குன்னு என்ன பண்றாரு, அவங்க மனதுருகி என்ன பண்றாருன்னா பழிச்சுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு மன்னாவை நிறுத்தல, இது பண்ணல, எல்லாமே பாக்குறோம். சோ அவங்க இஸ்ரேல் மக்கள் இந்நாள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் நன்மையை நிறுத்தவே இல்லை. நல்லவர் மேலும் தீயர் மேலும் மழையை பொழி பண்ணிட்டாரு, நன்மை செஞ்சுட்டே தான் இருக்காரு. காரை வந்து யாருமே என்னதுன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு படைச்சவரை வந்து மதிக்கணும், அது மதிப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது சொல்லி பாக்குறோம். ஓகேவா, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க ஃபுல்லாவே. ஈவன் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, என் நாமம் உங்கள் நிமித்தம் அவமானப்பட்டிருக்கு சொல்லி சொல்றாரு. ஓகே, நீங்க என்னைய வந்து ரொம்ப கீழே போட்டீங்க, ஓகே, நீ வந்து ஏகப்பட்ட மக்கள் கிட்ட போய் நீ வந்து வேசித்தனம் பண்ணிட்ட இஸ்ரேலையே, ஆனா நான் என்ன பண்றேன், உனக்காக நான் காத்திருக்க சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அங்க தேவோட நன்மை கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு, இந்த டேர்ம் வச்சுதான் பேசுறாரு. அவரு என்னதுன்னா, தேவனோட ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா நன்மை சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்க. அது வந்து நீங்க வேறியே ஆக தேவையில்லை. For the proper time we will reap the harvest if we not give up. சொல்லும்போது எப்ப ஹார்வெஸ்ட் கிடைக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுடைய இதுல அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனராசிட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்டா. அது பாத்தீங்கன்னா கிவிங். 2 கொரிந்தியர் 9:5-7, 5-7. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உலக
உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. ஓகே, அது வந்து நீங்க உதாரணத்துவமாய் ஜெனரஸ்லி கிஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்க சொல்லிட்டு சொல்றாரு. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பிரியமா இருப்பா சொல்லு. எதுக்கு அவர் பிரியப்படணும்? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் காட். இஸ் a generous God சொல்லி போகணும். அதான் நம்ம இங்க பாக்குறது. ஓகே, என்னதுன்னா then it will be ready as a generous gift, not as one godly given. ஒரு கட்டாயத்தினால கொடுக்குறவங்கள என்ன ஜெனரஸா சொல்லி சொல்றாரு. and God is able to bless you abundantly சொல்லி நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, abundantly so that in all things at all time have all that you need. எல்லாமே நம்மளுக்கு தேவையான காரியங்களை தேவன் எல்லாமே கொடுக்குறவர். ஓகே, you will be abundant in every good work. சோ அதான் வாரி எடுத்தான் அது அவனுக்கு நீதியாக என்ன பண்ண சொல்லுவாங்க. righteousness in the spirit. Freely scatter the gifts to the poor. So இத வந்து பாத்தீங்கன்னா ஜெனரசிட்டிக்கு வந்து எந்த வெரி வே ஜெனரசிட்டி ஃபுல்லா ஜெனரஸ் என்கரேஜ்மெண்ட் பத்தி அது பண்ற சொல்லிருக்காங்க. ஓகே, ஸோ கலாத்தியன் நம்ம பேக் இதுக்கு போயிட்டோம்னா இதுதான் அதான் சொல்றேன். அதனால கிவ் அப் சொல்லி சொல்றாங்க. நல்ல செய்யுது சொல்லி போடுறோம். இதே அப்படியே 8வது சொன்னாங்க. தம் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவையா இருப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனையா இருப்பான். என்ன சொல்றாரு? நம்ம உலக காரியங்களுக்காக நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா அது வந்து அழிஞ்சு போயிடும். ஆவிக்கென்று நீங்க வந்து என்ன காரியம் செஞ்சாலும் அதுக்குன்னு நீங்க பெற போற பரிசு வந்து நித்திய ஜீவன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, நீங்க தனியா படிக்கும்போது எப்படி இருந்தது இது பாருங்க. அது கிளியரா புரியுது பாத்தீங்களா? கான்டெக்ஸ்ட் என்ன சொல்ல வர சொல்லிட்டு. சரி, இப்ப 7வது சொல்லுங்க. 7 மோசம் போகாதிருங்கள், தெய்வம் தம்மை பிரயாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். என்ன சொல்ல வர்றாங்க? ஏன்னா இது ஈசிட்டர்ல திருவிழியத்துல படிங்க. தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டாருன்னா அவர் வந்து யாரும் பரியாசம் பண்ண விடமாட்டார் அப்படின்னு சொல்றாரு. இது சம்மந்தமே இல்லாம கான்டெக்ஸ்ட்ல வேற ஏதோ வருது. ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். நாங்கள் அனைத்தையும் பங்கு அளிக்க வேண்டும். ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை கேலி செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள். இங்கே என்ன ஏமாந்து போக வேண்டாம்? ஏமாந்து போக வேண்டாம்னு சொல்றாரா இல்ல ஏமாத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாரா? இது ரிவர்ஸ்ல சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி ஏமாற வேண்டாம், என்னது ஏமாத்த வேண்டாம். சொல்றது நீ உன்னையே நீ ஏமாத்திக்காத சொல்றது. செய்யற கிரியைனால நீ உன்னையே நீங்க ஏமாத்திக்காத சொல்லி சொல்றாரு. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து மறைக்கிறத நச்சு பண்ணிட்டு இருக்க, ஆனா அது உன்னைக்கே பாதிப்பாயிடும். அதனால நீ என்ன விதைக்கிறியோ அதான் உனக்கு அறுவடை வரும். கேர்ஃபுல்லா இருக்கும் சொல்லி சொல்றாரு. ஓட்டத்துக்கு எதுக்காக சொல்ல வர்றாரு? இது கான்டெக்ஸ்ட் படி பாத்தீங்கன்னா அது என்ன நடக்குது, எதுக்கு என்ன நடக்குதுன்னு கிடையாது, அது என்ன பாயிண்ட சொல்ல வர்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பணத்துக்குள்ள என்ன நடக்கும்? இருமா போறது. அறிவினால தான் இருமா போகும். பணத்தினால பெருமைதான் வரும். பணத்தினால
அவனுக்கு ஆசைதான் வரும். ம்ஹ்ம். ஓகே. ம். அறிவுதான் எரும உண்டாகும். ம். எவ்வளவு தெரிஞ்சிருக்கு சொல்லிட்டேன். ம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து இது அனினா சப்பிரால் ம். சொல்ற விஷயத்துக்கு நீங்க பார்க்கலாம். அனிரா சப்பிரால் என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து காணிக்கை வந்து ஜெனரசிட்டியை கொடுக்குறாங்க. ம். அப்போ வந்து இவன் என்ன பண்றான்னா, நான் உலகத்துல சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறான். ம்ஹ்ம். ஓகே, கொஞ்சம் காணிக்கை எடுத்து வைக்கிறான். ஓகே, அப்போ என்ன பண்றான்னா ஏமாத்துறான்னு சொல்லி சொல்றான். ம்ஹ்ம். ஓகே, அந்த சொன்ன கவர்ன்ட் அந்த இது ம். பண்றான்னு சொல்லி. ம். அப்போ அது ஏமாத்தும் போது தன்னை அவன் வச்சுக்கிறவனா இருக்கிறான். ம். எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான்னு சொல்லுங்க. அடுத்த வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம், நீ மாம்சத்துக்கு விதைச்சுன்னா அது மாம்சத்தை அறுப்ப சொல்லி சொல்றாரு. ஓகே, ம்ஹ்ம். ம். நீ மாம்சத்துக்கான காரியங்களுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுத்தனா, நீ வந்து என்ன பண்ற, தேவனுக்கான காரியங்களை இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. நீ என்ன பண்ற, காடே என்ன பண்றன்னா மார்க் பண்ற மாதிரி ஆயிடுவோம். அனைத்தையே நீ என்ன பண்ற, இது பண்ற சொல்லுவாங்க. சோ அதுதான் சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணாதீங்கன்னா, இந்த உலகத்து காரியங்களை நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நீங்க மோஸ்டா தேவனுடைய காரியங்களுக்கு நீங்க பண்ணுங்க. ஏன்னா நீங்க கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆயிட்டீங்க ஞானஸ்தானத்துக்கு பிறகு சொல்றப்ப சொல்றாரு. ஆனா சப்போஸ் வந்து உங்களுக்கு இல்ல இருக்கும்போது நீங்க இருக்கும்போது நீங்க கொடுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வந்து பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து கம்பல்ஷனால கிடையாது சொல்லி சொல்றாரு. ஆனா ஜெனரஸா நீங்க கொடுங்க சொல்லி சொல்றாரு. ஆனா கம்பல்ஷனால கிடையாது சொல்லி சொல்றாரு. ஓகே, சிறுக விதைக்கிறோம் சிறுக அறுப்போம், அதிக விதைக்கிறோம் அதிக அறுப்பான்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்ப சிறுக விதைக்கிறோம்னு சொல்லும்போது அங்க இருக்க மக்களுக்கு வந்து அவங்க உலக காரியங்களுக்காக வந்து இது பண்றவங்களா இருக்காங்க. சப்போஸ் அவங்க நிறைய இது பண்றாங்க, ஆனா உலக காரியங்களுக்கு பண்ணும்போது அவங்க என்ன ஆகுதுன்னா, அந்த உலகத்தின் காரியங்களை தான் ஸ்பெண்ட் பண்றாங்க டைம் சொல்லி கொடுக்கும். அவங்க எண்ணங்கள் எங்கே உங்க பொக்கிஷம் இருக்கோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். சோ அதான் அந்த டிசிவிங் இதுல வந்து சொல்றோம். ஆனா நீங்க ஜெனரஸா பண்ணும்போது நீங்க என்ன ஆவீங்கன்னா, யூ வில் பி என்னதுன்னா ஆவிக்குரிய வகையில நீங்க வளருன்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதான் இங்க நம்ம பாக்குறது அப்படிங்களா, இங்க டூயிங் குட் சொல்றது வந்து ஃபுல்லா இது சொல்ல வர்றது வந்து அந்த எல்லாருக்கும் நன்மை செய்யறது, விசேஷமாய் விசுவாச வீட்டார்களுக்கு சொல்லி அடுத்தபடியா முடிச்சிடலாம். Matthew? ஹலோ ஜெபின், கேக்குதா? கேக்குது. கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படியே 11. என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். பேக் டு தி பாயிண்ட் பண்ணிட்டாரு. ஓகே, நான் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதிருக்காரு சொல்லி சொல்றாரு. பாருங்க எத்தனை லெட்டர் எழுதுனா கொஞ்சமா எழுதணும். நான் என்ன பாரு எவ்வளவு ஒரு லெட்டர் எழுதி சொல்லி பாரு, கையெழுத்து சொல்றாரு. அப்புறம் எழுதிட்டு என்ன சொல்றாருன்னா, மாம்சப்படி இத சூப்பரான பாயிண்ட் பாருங்க. மாம்சப்படி துன்பப்பட வேணாம்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்க, நினைக்கிறேன். Those who want to impress people by means of the flesh are trying to compel you to be circumcised. The only reason they do this is to avoid being persecuted for the cross of Christ. நான் எப்படி persecution for the cause of Christ சொல்லி பார்க்கிறோம். யூத கிறிஸ்தவர்கள் எதுக்காக வந்து நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்கன்னா, உங்களையும் கன்வெர்ட் பண்றாங்கன்னா,
அவங்க கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பாடுகள் வேணாம் சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணம் இல்ல சொன்னா என்ன ஆயிடுது, யூதர்கள் பிடிச்சி அடி அடின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அது நிமித்தம் ஒரு பாடுகள் வேணாம் சொல்லி தான் உங்களை வந்து கம்பல் பண்றாங்க. சோ அதனால கள்ள சகோதரர்கள் சொல்லும்போது என்னாச்சு, கள்ள போதகர்கள் அந்த மாதிரி என்னாச்சு, கூடயே இருக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கிற ஆட்கள் சொல்லி போகிறோம். ஆனா யூதர்கள். ஓகே, அடுத்தது விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பாத்தீங்கன்னா அவங்களே வந்து என்ன பண்ணல, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றது கடைபிடிக்கல. ஆனா உங்களை வந்து பண்ணணும் சொல்லி சொல்றாங்க. நானோ உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். அதுதான் உலகத்துல இருக்கிற எந்த சட்டத்திட்டங்களா இருக்கட்டும், அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்களா இருக்கட்டும், அதுல வர மேன்மைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், இறந்துட்டேன். ஓகே, நான் கிறிஸ்துவின் குறித்து மட்டும்தான், கிறிஸ்துவின் சிலுவை குறித்து, அவர் பாடுகள் குறித்து மட்டும்தான் நான் என்ன பண்றேன், சந்தோஷம் அதுல பங்கு பெறணும் சொல்றதா நான் என்னோட நோக்கமா இருக்கு சொல்லுவோம். அதுக்காக நான் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், அற்பமும் குப்பையுமா எண்ணுகிறேன்னு சொல்லி எங்க சொல்றாரு, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். இதை மட்டும் படிச்சிடலாம். பன்னெண்டாம் வசனத்துல இருந்து, 12 இல்ல, 10ல இருந்து. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பதற்காகவும் தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் தான் இங்க நம்ம கலாத்தியர்ல படிக்கிறது, பிலிப்பியர்ல சொல்றாரு பாத்தீங்களா, கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் பாடுகள் ஐக்கியமாவதும், ஓகே, அவர் மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும். இவ்விதமாய் நான் உலகத்தின் காரியங்களை என்ன பண்றேன், அற்பமும் குப்பியமா எண்ணுகிறேன் சொல்லி சொல்றாரு, நஷ்டமா எண்ணுகிறேன்னு சொல்லி சொல்றாரு. அவரு இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, நான் கலிலேயன்னு, நான் யூதனு, நான் வந்து பெஞ்சமின் கோத்திரத்தான், பரிசேயனுக்கு பரிசேயன் சொல்லி அது பெருமைப்படுறதுக்கு நிறைய இருக்கு. நான் ரோமன் சிட்டிசன். ஓகே, எல்லாத்தையும் சொல்லலாம். எக்ஸாம்பிள் அமெரிக்கன் சிட்டிசன் நான் இந்தியால இருக்க சொன்னா எப்படி இருக்கும் அவனுக்கு, எல்லா நாட்டுக்கும் போறதுக்கு விசா இருக்கு. ஓகே, ஆனா அது குறிச்சு மேன்மை பெறது படி எல்லாத்தையும் அற்பமும் குப்பியுமா எண்ணுகிறேன் சொல்லி பவுல் சொல்லுவோம். இதுக்குன்னா கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்காக. சோ இதுதான் வந்து பவுல் வந்து கலாத்தியர்ல சொல்றாரு. ஓகே, 15 விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டி, அதுதான் செத்து போயிட்டா புதிய சிருஷ்டி உருவாகிறான். அது வந்து இந்த பூமிக்குரிய சிருஷ்டி கிடையாது, இது பரமவாசி. ஓகே, அந்த புது சிருஷ்டிக்கே கவுன்ஸ் சொல்லி பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா, புது சிருஷ்டினா பரலோகவாசி, அந்த இதுல அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிச்சுவல் டேர்ம் புரியலன்னா இது இந்த வசனம் என்னதான் படிச்சாலும் புரியாது இல்ல. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இந்த பிரமாணத்தின்படினா நான் சொன்ன இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவது, கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அது போய் நடக்காதவங்களுக்கு கிருபை சமாதானம் வராது சொல்லி சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிட்டாரு சொல்றது. ஏன் நடுவில் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் அப்படின்னு சொல்றாரு? இஸ்ரேல்ஸ் ஆஃப் காட் அப்படின்னா உண்மையில யூதர்கள், உண்மையா கிறிஸ்தவர்கள் யூதர். சமாதானம் இரக்கம் உண்டாயிருப்பதாக, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். இதை குறித்து எனக்கு வந்து கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லி சொல்றாரா, let no one cause me trouble. ஓகே,
for I bear my body the mark of Christ. சொல்லும்போது என்னதுன்னா, நான் சபைக்காக எப்படி வந்து கிறிஸ்து பாடுபட்டாரோ அந்த மாதிரி நானும் என்ன பண்ணிருக்கேன், சபை வளர்றதுக்காக நானும் பாடுபட்டிருக்கேன். அதனால தான் அச்சடையாளங்களை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. புரியுதுல? சபை உருவாகிறதுக்காக கிரைஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல சஃபரிங் அதான் நான் பார்த்தோம்ல. கிரைஸ்ட் வந்து ரான்சம் சாக்ரிஃபைஸ் கொடுத்து போயிருக்கலாம், ஈடுபலி கொடுத்துட்டு ஆதாம் இணையா கொடுத்துட்டு போயிருக்கலாம், ஜீவன் வந்திருக்கும் எல்லாருக்குமே. ஆனா எதுக்காக பாடுபட்டாரு? சகோதரர்களுக்கு எவ்விதத்திலும் ஒப்பாய இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணாராம், அவர்களை பாடுகளுக்குள்ளே கொண்டு போனார் சொல்லி பார்க்கலாம். அவர் வந்து இரக்கம் முறுக்கும் உள்ள பிரதான ஆசிரியர் இருக்கிறதுக்காக பாடுபட்டதே எதுக்குன்னா சபை உருவாகிறதுக்காக, சபை மக்களுக்கு வந்து கிருபையும் இரக்கம் உள்ளவரா இருக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பவுல் என்ன சொல்றாருன்னா, நானும் வந்து உங்களுக்காக பாடுபட்டு இருக்கேன், கிரைஸ்டோட பேர் சபை உருவாகிறதுக்காக. பிரசவதனை பண்ற சொன்ன பாத்தீங்களா, அந்த இதுதான் இங்கேயும் சொல்றாரு. ஐ பேர் தி மார்க். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக. எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க சொல்லி சொல்றாரு. நீ இந்த மாதிரி விலகி, கிறிஸ்துவ விட்டு விலகி. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சை அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். சகோதரர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியினோட கூட இருப்பதாக சொல்லி சொல்றாரு. சோ இங்க வந்து டு தி இஸ்ரேல் ஆஃப் காட் சொல்றாரு பாத்தீங்களா. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆவிக்குரிய இஸ்ரேலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா போத் நல்ல இஸ்ரேல வராங்க, பிரஜாதிகள் ப்ராமிஸ்ல வர இஸ்ரேலுக்கு வராங்க சொல்லுவாங்க. ஆனா எல்லாருமே ப்ராமிஸ்ல தான் வராங்க, ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்துல. ஸ்பெசிபிக்கா வந்து இஸ்ரேல் மக்கள் கிடையாது, இது ஆவிக்குரிய இஸ்ரேல்கள். அதாவது பாத்தீங்கன்னா மாம்சத்தில் படி இஸ்ரேலர்கள் இருக்கவங்க இஸ்ரேல் கிடையாது, ஆவின் படி நடக்கிறவங்க. அது எங்க நம்ம படிக்கிறோம்? ரோமன்ஸ் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 6:7. தேவ வசனம் அமமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியர் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. இசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அது எப்படி எனில், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். பாருங்க, மாம்சத்தின் உள்ள பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, ஆவின்படி உள்ள வாக்குத்தத்தின்படி உள்ள பிள்ளைகள் தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்க. இந்த இஸ்ரவேல்கள் சொல்லும் போது ஆவிக்குரிய இஸ்ரவேல்கள் அங்கே சபையை பேசிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க. கலாத்தியர் வராங்க உள்ள. சரிப்பா, இதுதான் ஒரு கலாத்தியன்ஸ். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்ல. ஓகே, நம்ம என்ன படிச்சோம்னா 5ஆவது அதிகாரத்துல வந்து லிவிங் பை ஸ்பிரிட், ஆவின்படி நடக்கிறதுனா என்னது, ஃப்ரீடம் வந்துருச்சு கிறிஸ்துக்குள்ள. நீங்க என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்காதீங்க. என்ன பண்ணீங்கன்னா நீங்க நியாயப்பிரமாணத்துக்குள்ள தான் இருக்கணும், ஓகேவா சொல்லி கேட்கிறாரு. ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க ஆவின்படி நீங்க நடந்து கொள்ளுங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய கனிகள் உங்களுக்கு வரும் சொல்றாரு. அதனால நீங்க ஆவின்படி நீங்க இங்க இருங்க சொல்லி சொல்றாரு. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல வந்து அறிவு இருமாப்ப உண்டாக்குது சொல்லி, உங்களுக்கு அறிவு இருக்குன்னு வச்சீங்கன்னா அப்படி பண்ணாதீங்க சொல்லி சொல்றாரு. ஓகே, யாராவது வந்து இடர்லாங்கன்னா அவங்கள வந்து காப்பாத்த போங்க, ஆனா நீங்களும் என்ன பண்றாதீங்க, அவங்களோட கூட சேர்ந்து விழுந்துடாதீங்க சொல்லி வந்து எச்சரிக்கைதான் சொல்லி பார்க்குறோம். பின்பு மணியை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஓகே, அவங்கவுங்க தன் உழைச்சிதான் வந்து அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணணும், லோடு கேரி லோடு சொல்லி பார்க்குறோம். ஆனா அதே நேரத்துல சபை அந்த மூப்பருக்கா இல்லைன்னா வந்து சபையோட காரியங்களுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அதே நேரத்துல வந்து என்னதுன்னா, நீங்க வந்து ஆதாயத்துக்காக பண்ணிக்காதீங்க இந்த பூமிக்குரிய காரியங்களை. அதை நீங்க சபை பிரயோஜனத்துக்காகவும் கூடுமானால் எல்லாருக்குமே நீங்க உதவி செய்யுங்க. விசேஷமாய் விசுவாச வீட்டார்களாகிய சபைக்கு வந்து நீங்க உதவி செய்யுங்க தேவைகளுக்கு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தபடியா பேக் டு டாபிக் வராது. ஆனா ஏன் வந்து அந்த ஆளுங்க வந்து இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற சொல்றாங்கன்னா, அவங்க கிறிஸ்துவ வந்து வரும் பாடுகளை வந்து ஏத்துக்க விரும்பல. உங்களுக்கு அவங்க கஷ்டமா இருக்கு கிறிஸ்துவ நிறுத்து வரும் பாடுகள். அதனால என்ன பண்றாங்க, நியாயப்பிரமாணம் படி அவங்க வந்து மனுஷனை ஆதாயப்படுறதுக்காக போறாங்க. ஆனா எனக்கு மனுஷனை பத்தி தேவை கிடையாது, நான் கிறிஸ்துவின் அந்த கிராஸை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஓகே, எனக்கு எல்லாமே மறிச்சிருச்சு, உலகத்தை நான் மறிச்சிட்டேன் சொல்லி பவுல் சொல்றாரு சொல்லி பார்க்கறோம். ஓகே, அப்போ விசுத்தமும் கிடையாது, விசுத்தம் இல்லாமையும் கிடையாது, புது சிஸ்டம் மாறுறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படியாவது அந்த மருத்துவர் வீழ்த்துதல்ல
கிறிஸ்துவனே கூட இருக்கிறது தான் நான் வந்து விருப்பப்படுறேன்னு சொல்லி சொல்றாரு. பிலிப்பியர்ல படிச்சாது. இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்குமே சொல்லும்போது ஆவிக்குரிய இஸ்ரேல் மக்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இந்த கட்டளையின்படி கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, இல்லைன்னா உங்களுக்கு எப்படி நான் வந்து தெரியல சொல்லி சொல்றாரு. ஸோ இதுதான். இது மட்டும் இல்லாம எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா நானும் வந்து கிறிஸ்து சபை உண்டாக்குறதுக்காக நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் கிறிஸ்துவ போலயே. ஸோ எல்லாருமே வந்து வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடங்க. கிருபையும் சமாதானமும் கிருபை கிரேஸ் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் பி வித் யுவர் ஸ்பிரிட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆமென் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதுல? இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? கலாத்தியர் இதுக்கப்புறம் கலாத்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எழுதலீங்க. நான் எதா இருந்ததுன்னா நான் பார்த்து சொல்றேன். ஏன்னா புதிய ஏற்பாடுலயே வந்து பாத்தீங்கன்னா கலாத்தியன் சொல்லும் போது அது வந்து எந்த ரீஜியன், இது வந்து கலாத்தியன் சொல்லிட்டு சபையே கிடையாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரீஜியன் ஆஃப் த மேப் இது இல்லையா, திருப்பி ஆன்லைன் வந்துச்சா? வந்துச்சு. அதுல வரேன். ரெக்கார்டிங் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. Okay. So region of Athens. தெரியுதா இது? தெரியுது. கலாத்தியா சொல்றது ஒரு ஸ்டேட். நிறைய சபை இருக்குங்கள. ஓகே. இது எழுதுனது எந்த சபைக்கு எழுதினாரு அப்படின்னு அது பொதுவா எல்லாத்துக்கும் சர்டிஃபை பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ரீஜியன்ல இருக்காங்க எல்லாரும். சிசிலியா சொல்றத நம்ம பார்த்தோம், பவுல் இருந்த இடம் தர்ஷீஷ். சோ இது வந்து ஃபுல் ரீஜியன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துல. சரி ஓகேப்பா. ஓகே, நான் என்ன பண்றேன், நாளைக்கும் வீக்கெண்ட்லயும் மறுபடியும் ஒரு தடவை ஃபுல்லா கலாத்தியா படிக்கிறேன். இத ஃபுல்லா விளக்குறீங்களா? படிக்கிறீங்களா? ஓகே. நானே இண்டிபெண்டா படிக்கிறேன். மறுபடியும் நாளைக்கும் வீக்கெண்ட்லயும் நானே படிச்சுக்கிறேன். சரி, ஓகே. ஏதாவது கேள்விகள் இருந்தா மண்டே நம்ம வீக்கெண்ட் மண்டே நம்ம ஓகே கண்டிப்பா. ஓகே, நாளைக்கு கிளாஸ் இல்ல. நான் இந்த இதே டைமிங்ல உட்காந்து நான் படிக்கிறேன். படிச்சுட்டு இன்கேஸ் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு, ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுட்டேன் அப்படின்னா நான் வந்து மண்டே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சரிப்பா, ஓகே. எதுவும் இல்லைன்னா நம்ம அடுத்தது என்ன ஆரம்பிக்கிறோம்? அடுத்து நீங்க சொல்லுங்க, என்ன புக் ஆரம்பிக்கலாம்? எல்லாத்துக்கு அப்புறம் நம்ம இது வந்து இது தெசலோனிக்கேயர் புத்தகம் வந்து நம்ம அதிகமா படிக்கவே இல்லையே. அது பார்க்கலாமா? தெசலோனியன்ஸ், புக் ஆஃப் தெசலோனியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், தெசலோனியர், தீமோத்தேயு. சபை சொல்லும்போது தெசலோனியன்ஸ் அது சூப்பரான சபை. அது தெசலோனிக்கே சபை, அதை வேணா பார்க்கலாம். அங்க வந்து இந்த பிரச்சனை இருக்குது, அங்க ஒரே பிரச்சனை தான். அது ஆரம்பத்துல நல்லா சொல்லிட்டு இருப்பாரு, அது 2வது அதிகாரத்துலதான் 2வது இதுலதான் லெட்டர்லதான் வந்து இதாயிடும். பார்க்கலாம். ஓகே, சரி. கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதரராய் நாங்கள் ஒன்று கூடி உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் கலாத்திய சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் எழுதிய இந்த நிருபங்களின் மூலமாக நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதியவும், நாங்கள் விசுவாசத்திலே நிலைக்கும்படியாகவும்,
நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே எங்களுக்கு மீட்பு உண்டாயிற்று என்றும், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக நாங்கள் விளங்கும்படியாகவும், கர்த்தர் தாமே எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தவும், எங்கள் விசுவாசங்களை நாங்கள் காத்துக்கொள்ளவும், அதில் உறுதியாய் இருக்கவும் கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நம்பும் நடக்கும். சோ இப்ப நான் வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறது எதுக்காக பண்றேன்? சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க. உங்களோட விசுவாசத்தை காத்துக்கிறதுக்காக. கரெக்ட். இதனால தான் நம்ம பண்றது. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓகே ஏதோ வேற ஏதோ ஆதாயம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா பண்ற பர்பஸே இதுதான். ஓகே, ஃபெய்த்தை வந்து சஸ்டெயின் பண்றது. அறிக்கை பண்ண நமக்குள்ள வந்து அளவு பதியும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல வந்து நடக்கும் மீது, உட்கார மீது, படுக்க மீது உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிட்டே இரு. அப்பா உங்க தலையில நெத்தியில இருக்கும், கையில ஆக்ஷன்ல இருக்கும் சொல்லி ஓகேப்பா. சரி மேத்யூ, மண்டே பார்ப்போம். மண்டே பார்ப்போம். பாய்.